ஹலோ எவ்ரி ஒன். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு வாய்ஸ் கிளியராக இருக்குதான்னு கொஞ்சம் ஒரு தடவை சொல்லிக்கொள்ளுங்க சேட்டில். ஸோ சேட் வந்துட்டு வாய்ஸ் கிளியரான ஒரு தடவை சொல்கிறீங்களா? ஸ்டார்ட் ஆகிடுங்க. பொறுமை பொறுமை பொறுமையின் சிகரமாக வாழ பழகணும். கரெக்டா? வாய்ஸ் எல்லாரும் கிளியர் தானேங்க? ஓகே ஃபைன். எஸ் கிளியர். இப்போ ஓகே, வேற லெவலில் இருக்கு. கிறிஸ்டல் கிளியர். கரெக்டா? ஓகே. ஸோ ஆல்ரைட். இந்த மாதிரி இப்படி நான் கேட்குற கொஸ்டின்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஆக்டிவாக நீங்கள் பதில் சொன்னீங்களேன்னு சொன்னால் எனக்கும் சந்தோஷம். ரைட். ஸோ சாட் பாக்ஸ் வந்துட்டு நல்லா நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டீங்களேன்னா எனக்கும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஸோ அதான் இன்டராக்டிவ் செஷன் மாதிரி அழகாக இருக்கும். ஓகே. ஸோ கைஸ், என்னுடைய வீடியோ வந்துட்டு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபேஸும் உங்களுக்கு கிளியராக இருக்குதா அப்படின்றதையும் ஒரு தடவை சொல்லிக்கிங்க. ஓகே. ஆல்ரைட். ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முதல் ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேட்டுக்கிறேன். இல்லை எத்தனை பேருங்க ஃபைவருக்கு வந்துட்டு கம்ப்ளீட்லி நியூவாக வந்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஃபைவர் ரெண்டா தெரியும்? ஸோ ஒரு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸோட வந்திருக்கிறேன் அப்படின்றவங்க எத்தனை பேர்? இல்லைங்க நான் வந்துட்டு கம்ப்ளீட் நியூ, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓல்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் கம்ப்ளீட்லி நியூ ஃப்ரெஷர் அப்படின்னு சொன்னால் நான் நியூ தாங்க அப்படின்னு சொல்லி பண்ணீங்களன்னா சரி. ஓகே ரைட். ஸோ விஷயத்துக்கு வரும். ஓகே. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு ஸ்லைட் கிளியரா? ஓகே. யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டுவார்ட்ஸ் ஃப்ரீலான்சிங் சக்ஸஸ். ஓகே. செஷனுக்குள்ள போவோம். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரைட். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு ஸ்லைட் கிளியர் அண்ட் வாய்ஸ் கிளியர் அப்படின்றத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்துட்டு செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து நியூவாக தான் வந்திருக்கீங்க. நியூ ஒரே ஒரு ஆள் மட்டும் கம்ப்ளீட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவேன் அப்படின்னா கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே. ஸோ ஹவ் ஃபர்ஸ்ட் செஷனை பார்ப்போம். ஏன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு நான் தரப்போறது வந்துட்டு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான். ரைட். ஸோ ஃபைவர் என்ன, ஃப்ரீலான்சிங் என்ன, ஏன் நம்ம அதை பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம இந்த செஷனில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேசுவோம். ரைட். ஸோ வெல்கம் டு அப்ரைட். ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவார்ட்ஸ் டு ஃப்ரீலான்சிங் சக்ஸஸ். ஸோ இது ஒரு டிஸ்கஷன் மாதிரி இந்த செஷனை கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் மச் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனுடைய கோல் வந்துட்டு என்ன அப்படின்னாங்க, ஃபைவர் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, ஃபைவருடைய அக்கௌண்ட் அண்ட் ப்ரொஃபைல் வந்துட்டு எப்படி இருக்கும், அடுத்தது உங்களுக்கு அதாவது உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு என்னென்ன, ஸோ ஒரு கிக்னா என்ன, கிக் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு விஷயம், அடுத்தது ஆப்டிமைஸ் பண்ணுறது பெட்டர் விசிபிலிட்டி வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு விஷயத்தை பற்றி பார்ப்போம். அடுத்தது கிளைண்ட்ஸோட வந்துட்டு எப்படி பேசணும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்ற ஒரு ஓவரால் பிக்சரை தான் இந்த செஷன்ல நான் தரப்போறேன். அபவுட் ஃபைவர்னா என்ன அப்படின்னு நான் உங்கள்ட்ட கேட்டா நீங்க சொல்லுவீங்க இது ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட். இதுல வந்துட்டு நாம என்ன சர்வீஸை வந்துட்டு பை பண்ணவும் மேலும் செல் பண்ணவும் மேலும். அதாவது நீங்க வச்சுக்கொள்ளுங்க இது ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு வழங்கிக் கொள்ளுங்க. இது ஒரு மார்க்கெட் பிளேஸ். ஸோ மார்க்கெட்ல வந்துட்டு என்ன செய்வோம், சிலவங்க செல்லர்ஸ் இருப்பாங்க, விற்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ விற்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை வாங்கக்கூடியவர்களும் என்ன செய்வாங்க, மார்க்கெட்ல இருப்பாங்க. ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த ஃபைவர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இருப்பாங்க. ரைட். ஸோ எப்படி இந்த ஃபைவர் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னா இதுல முதலாவது விஷயம், விற்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல இருக்கணும். இப்ப நீங்க எல்லாம் வந்துட்டு இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முதலாவது நோக்கம் வந்துட்டு என்ன, ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் விற்க போறேன் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்ல வந்துட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, விற்க போறீங்க. கரெக்டா? ஸோ அப்ப செல்லர்ஸ் வந்துட்டு இந்த ஃபைவர் என்ற பிளாட்ஃபார்ம்ல இருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு யார் இருப்பாங்க, பையர்ஸ், அதாவது கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது இந்த நீங்க விற்கக்கூடிய விஷயத்த வந்துட்டு வாங்கக்கூடியவங்க. ஓகே. ஸோ நீங்க என்ன விஷயத்த விற்கிறீங்களோ அந்த விஷயத்த தான் சொல்லுவோம் கிக் அப்படின்னு. கிக்னு சொல்ற வேர்ட் வந்துட்டு இப்போதைக்கு உங்களுக்கு புதுசா இருக்கும். பட் நீங்க எண்ட் ஆஃப் த செஷன் ஃபைவர்ட மொத்த 13 சாப்டர்ஸையும் முடிஞ்சதுக்கு பிறகு கிக்னா என்ன, அதுல ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பார்ப்போம். இது ஒரு டீப் செஷன். ரைட். கிக்னு சொல்றது, கிக்னு சொல்றது நீங்க சிம்பிளா ஒரு ஐடியான்னு எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இதைத்தான் நான் பண்றேன் அப்படின்னு நீங்க எப்படி ஷோகேஸ் பண்ணுவீங்களோ அதுதான் கிக். அடுத்தது பிரைசிங் அண்ட் லெவல்ஸ் இருக்கும். ஸோ பிரைசிங் என்று சொன்னா விலைகள்லையும் பேக்கேஜஸ் இருக்கும், ஃபைவருடைய ப்ரொஃபைல்ஸ்லையும் லெவல்ஸ் எல்லாம் இருக்கும். உதாரணத்துக்குங்க நம்ம சொல்லலாம், இப்போ ப்ரைசிங் அப்படின்னு சொல்லக்குள்ள சிம்பிளா சொன்னா, இப்போ நீங்க ட்ரெயின் டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும், செகண்ட் கிளாஸ் இருக்கும், தேர்ட் கிளாஸ் இருக்கும். அதே போல ஃபிளைட் அண்டா பிசினஸ் கிளாஸ், எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ப்ரைஸ் அப்படின்னு வைக்கலாம். லெவல்ஸ் சொல்லக்குள்ளங்க, இப்போ நீங்க ஒரு ஒரு விற்கக்கூடிய ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோமே, சிலவங்க வந்து சோல் ட்ரேட் தனியா ஒரு கடை வச்சிருப்பாங்க, சிலவங்க பார்ட்னர்ஷிப் செய்வாங்க, சிலவங்க கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு விஷயத்த வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ எல்லாரும் விற்கிறாங்க தான், பட் சிலவங்களோட கடையில விற்பாங்க, சிலவங்க கம்பெனில விற்பாங்க. ஸோ அது மாதிரி ஃபைவர்லையும் வந்துட்டு நியூ செல்லர்ஸ், லெவல் 1, லெவல் 2, டாப் ரேட்டட் செல்லர் அப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் பின்னுக்கு நின்று படிப்போம்.
அடுத்தது வந்துட்டு ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் கட்டாயம் இருக்கும். ஸோ இது வந்துட்டு மிக முக்கியம். ஏன்னா ஒரு பையர் வந்து உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு சொன்னா ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு கொஸ்டின் ஒன்று உங்க மனசுக்குள்ள வரலாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபைவர்க்குள்ள ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணக்குள்ள எங்க ரேட்டிங்கும் இருக்காது, ரிவ்யூவும் இருக்காது, அப்ப எப்படி என்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்துட்டுங்க நீங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். ஸோ ட்ரஸ்டபிள் போர்ட்ஃபோலியோ அப்படி, அதாவதுங்க உலகத்துல நீங்க யாராச்சும் ஒருவரை முன்ன பின்ன தெரியாதவரோட பழகுறீங்க அப்படின்னா, சிம்பிளா சொன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு அவங்களோட நீங்க பேசுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க கிட்ட நீங்க ஷோ ஆஃப் பண்ற சில விஷயங்களா இருக்கட்டும், அதை வச்சு தான் அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. தென் ஆஃப்டர் வந்துட்டு நிறைய பேர் ஓகே இவர் நல்லவர், இவர் வேற லெவல்ல ஒர்க் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ரிவ்யூஸ் எழுதினதுக்கு பிறகு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, டைரக்டாகவே உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு, அதெல்லாம் நம்ம பின்னுக்கு கிளியரா பார்ப்போம். ரைட், இப்போ வை சூஸ் ஃப்ரீலான்சிங், ஏன் ஃப்ரீலான்சிங்கை சூஸ் பண்ணணும்? ஸோ சொல்லுங்க பாபா, நீங்க ஃப்ரீலான்சிங்கை சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசனுங்க? டைப் பண்ணுங்க, டக்கு டக்கு டக்குன்னு டைப் பண்ணீங்களா? ஓகே, நீங்க ஏன் ஃப்ரீலான்சிங்கை சூஸ் பண்றீங்க? உலகத்துல எவ்வளோ ஃபீல்டு இருந்தால் வை யூ சூஸ் ஃப்ரீலான்ஸ்? குயிக்கா, ஃப்ரீலான்சிங் ஏங்க சூஸ் பண்றீங்க? ஃப்ரீடம், ஏர்னிங் மணி, சைடு இன்கம், வேற ஜாலியா இருக்கிறதுக்கு, வேற ஐ எம் பாஸ் இன் மை லைஃப், ஈஸி, சூப்பர். அஸ்லம், ஜியாத், நிறைய பேர். ஓகே, ஜவாஹிர், சைடு இன்கம், சூப்பர். 300 3001 ஃபேக் ஃப்ரம் ஹோம், மணி, ரமான் மணிக்காக தான் ஹோம்ல இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஹாலி, சூப்பர் சூப்பர். ஸோ ஃப்ரீலான்சிங் வந்துட்டு சூஸ் பண்றதுக்கு பிரதானமா நம்ம சொல்ல போனா 3 விஷயத்தை பத்தி கேட்கலாம் இந்த இடத்துல. ஒன்னு ஒர்க் ஃப்ரீடம். ஒர்க் ஃப்ரீடம்னு சொன்னா நாம என்ன தொழிலை செய்ய போறோம் அப்படின்றத நாம டிசைட் பண்ணுவோம், நம்மளை வந்து புஷ் பண்ணி அடிக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க அந்த பிடிக்காத ஒரு விஷயத்த காலம் ஃபுல்லா நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஃப்ரீலான்சிங்ல இல்ல. ரெண்டாவது, salary அன்லிமிட்டெட். நீங்க எத்தனை ப்ராஜெக்ட் செய்றீங்களோ அத்தனை ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மணி வரும். இப்போ ஒரு மாசத்துல நீங்க 100 ப்ராஜெக்ட் செஞ்சா ஒரு $100 கிடைக்குதுன்னா 1000 ப்ராஜெக்ட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு $2000 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோத்துக்கு ஒர்க் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சலரியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒர்க் ஃபிளெக்சிபிள். ஒர்க் ஃபிளெக்சிபிள்னு சொன்னா நீங்க தான் இதை செய்யணும்லாம் இல்லை, ஒரு டீம் இருந்துச்சுன்னு சொன்னா டீம் கிட்ட டெலிகேட் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கும் இதுல சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்க உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நீங்க ஒரு கம்பெனியில ஒரு கிராஃபிக் டிசைனர், ஒரு அக்கௌண்டன்ட் வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த கம்பெனிக்கு போய் தான் ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு நான் லீவு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பேமெண்ட் என்ன செஞ்சிடும், கட் ஆயிடும். ஆனா ஃப்ரீலான்சிங்ல அப்படி இல்லை. சப்போஸ் ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஒர்க் வருது, உங்களால செய்ய முடியலாட்டி கிளைண்ட்டுக்கு வந்துட்டு நீங்க தான் டிசைன் பண்றீங்களான்லாம் தேவையில்லை, சொன்ன டைமுக்கு டிசைன் முடிஞ்சா போதும், அவ்வளவுதான் இதுல. ஸோ அதனால இப்போ உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருந்தா கால் பண்ணி, டூட் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு செஞ்சுதான் அப்படின்னு சொல்லி நீங்க டெலிகேட் பண்ணி போட்டு கூட நீங்க உங்களுடைய ஃப்ரீடமை அழகா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இதுல வந்துங்க ஜஸ்ட் சின்ன நோட் எடுத்துக்கொள்ளுங்க. ஃபைவர்ல வந்துட்டு மெயினா இருக்கக்கூடிய சில கேட்டகரிஸ்ல வந்துட்டு சிலவங்க வந்துட்டு கிராஃபிக் டிசைனிங்ல ஒர்க் பண்ண முடியும். ப்ரோக்ராமிங் டெக், அதாவது யாராச்சும் நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கீங்க, ஸோ நான் ஒரு நெட்ஒர்க் இன்ஜினியரிங் இல்லாட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல போகிறேன், ஸோ ஏஐ அந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாலாம் ப்ரோக்ராமிங் டெக்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை பார்த்துக்கலாம். சிலவங்க இருப்பாங்க லாங்குவேஜ் ஸ்டைலில், அதாவது என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன், அரபிக் தெரியும், ஃப்ரெஞ்ச் தெரியும், ஜெர்மன் தெரியும், ஜப்பனீஸ் தெரியும், அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ள போகலாம். அந்த நாவல் எழுதுறவங்க, பொயட் எழுதுறவங்க, ஸ்டோரி எழுதுறவங்க, ஸோ அவங்களுக்குலாம் இது சூப்பர் ஃபீல்டு. அடுத்ததுங்க இந்த என்ன சோஷியல் மீடியாவை திறந்தாலே வாரதுன்னு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அடுத்தது வந்து அனிமேஷன் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உண்மைக்குமே ஹை ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஸோ உங்களுக்கு மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், டிக்டாக் ஆட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி பர்ஃபெக்டா ஒரு டார்கெட் செக்மெண்ட்டுக்கு வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு தாராளமா நீங்க எடுத்து கத்துக்கவும் முடியும். ஸோ அது ரிலேட்டடான சர்வீஸ் நீங்க நல்ல ஒரு ப்ரைஸுக்கு ஜஸ்ட் அந்த அட்டை ஒன் பண்றதுக்கே நீங்க சார்ஜ் பண்ண முடியும். ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, அதை பப்ளிஷ் அப்படின்னு கிளிக் பண்றதுக்கு $10 $20 சொல்லி சார்ஜ் பண்ணிக்கலாம். ரைட், தென் ஆஃப்டர் அனிமேஷன் ஃபீல்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ ஏஐலாம் வந்து வேற லெவல்ல பண்றாங்க. ஸோ நீங்க அனிமேஷன் ஃபீல்டில் உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா ஃப்ரீலான்சிங் கரியர்ல வரலாம். அடுத்து பிஸ்னஸ் சர்வீசஸ், பிஸ்னஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எந்த ஒரு சர்வீஸும் ஃபைவர்ல ஹை டிமாண்ட்ல வந்து சேல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம உள்ளுக்கு பார்ப்போம். ஸோ ஃபைவருக்குள்ள போறதுக்கு முதலுங்க ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப முக்கியம், அதுதான் கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிக், ஜிஐஜி. ஜிஐஜி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். ஜிஐஜின்னு சொல்றது எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு சர்வீஸை வந்து நீங்க ஆஃபர் பண்றீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் கிக் அப்படின்ற வேர்டு வந்து குறிக்கும். கிக்னு சொல்றதுங்க யூஎஸ்ஏல சின்ன சின்ன வேலைகளுக்கு செய்யறதுக்காக
ஜஸ்ட் டூ திஸ் கிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சின்ன வேலை இதை கொஞ்சம் செஞ்சு தாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வேர்ட் தான் அது. ஸோ அதனாலதான் அந்த வேர்டை இங்க பயன்படுத்தி இருக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க ரிவிஷன் பண்ணுவீங்களா, அடுத்தது உங்கள்ட்ட ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வாங்கணுமா அப்படின்னு கேட்குறது, எத்தனை நாளைக்குள்ள டெலிவரி பண்ணுவீங்க, ஸோ இந்த வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன தரணும், அடுத்தது எவ்வளோக்கு எவ்வளோ சார்ஜ் பண்றீங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் அந்த பேக்கேஜில் நீங்க டிசைன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அது கிக்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பத்தி கொஞ்சம் இப்போ நான் உங்களுக்கு ஃபைவருடைய டேஷ்போர்ட் வந்துட்டு ஷோ பண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு நான் அதை காட்டுவேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டுங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். சவுண்ட் வருதான்ற ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, சவுண்டோடய நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, கொஞ்சம் இருங்க. ஓகே, ஹலோ அப்ரைட் ஃபேமிலி, ஐ அம் ஷியான். என் பேர் அர்ஷாத். பிரணபன். நான் அஹ்மதி சார். சக்சஸ்ஃபுல்லா முதல் ஆர்டரையும் எடுத்துட்டேன். வித்தின் 24 ஹவர்ஸ்ல எனக்கு வந்து ஆர்டர் வந்து, அதுக்கு பிறகு எனக்கு 10 டேஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் நேத்து தான் கிடைச்சது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்லி ஒரு லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரி தான் இருக்கு. நீங்க டெலிகிராம் குரூப்ல இல்லாட்டிங்க கட்டாயம் அந்த குரூப்புக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸினுடைய டே டு டே ஏர்னிங் ப்ரூஃப் வந்துட்டு போட்டுட்டு இருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் ஃபைவர் தெரிஞ்சுட்டு வந்து தான் ஏர்ன் பண்றாங்களா, இல்லை இவங்கெல்லாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபைவருக்குள்ள வந்து அப்டேட்ல படிச்சதுக்கு பிறகு தான் ஏர்ன் பண்ணியிருப்பாங்களா? சொல்லுங்க, சட்ல சொல்லுங்க. அதாவது இவங்கெல்லாம் ஃபைவர்ல வேற லெவல் இருந்தாலும் ஃபைவர் அப்டேட்ல படிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த லெவல் 1 சொல்றதுலாம் $400 ப்ராஃபிட்டா கையில பார்த்துருப்பாங்க. லெவல் 2 சொன்னா என்ன $2000 வந்துட்டு ப்ராஃபிட்டா கையில பார்த்துருப்பாங்க. ஓகே, இந்த அனடேஷன் பண்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க கைஸ். ஓகே, ஸோ ஆஃப்டர் லேர்ன் 5 ஆஃப்டர் ஸ்டடிங் இன் அப்டேட், யா நீங்க ஜஸ்ட் நார்மலா நீங்க கூகுள் ரிவ்யூஸ் மற்ற விஷயங்கள்லாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப ட்ரை பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைச்சிச்சு. தென் ஆஃப்டர் நான் இப்போ $400 லெவல் 1 ரீச் பண்ணிட்டேன், $2000 ஏர்ன் பண்ணிட்டேன், $5000 ஏர்ன் பண்ணிட்டேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் $10,000 ஏர்ன் பண்ணாக்களும் இருக்கு. நான் என் கண்ணாலேயே பார்த்துருக்கேன் $18,000 $20,000 ஐடியில் ஏர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கு. ரைட், ஸோ நீங்க டெலிகிராம் குரூப் செக் பண்ணி பார்த்தாலாம் விளங்கும். ஸோ நீங்க ரூபன் அப்படின்லாம் ப்ரோஸ்லாம் இப்போ அவங்களாம் $11,000 ஏர்ன் பண்ண, ஷிஃபான் ப்ரோலாம் $4,000. இவங்கெல்லாம் என்ன ஜஸ்ட் 5 2 லிட்டர்லாம் என்னே தெரியா. அப்டேட்ல வந்து நம்ம எப்பயுமே ஓல்டு அக்கௌண்ட் படிப்பிக்க மாட்டோம், நியூவா தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நியூவா இப்போ இருக்கிற 2026 வந்துட்டு என்ன டிஎன்சி இல்லை ஃபைவர் இருக்குதோ அந்த டிஎன்சி எல்லாமே படிப்பிப்போம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே படிச்சு இதை தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. ஸோ எல்லாமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளியரா இருக்கிறதால வந்துட்டுங்க அவங்க ஈஸியா வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. தென் ஆஃப்டர் வந்துட்டு அதுல ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிக முக்கியமான விஷயம், இதுல எஃபர்ட் போட முடியலாட்டி இப்பவே இந்த கிளாஸ் விட்டு நீ எக்ஸிட் ஆகலாம். அதாவது நான் எஃபர்ட்ன்றது கட்டாயம் போட தான் வேணும். சும்மா அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணோம், ஜஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணோம், படித்தோம், இப்போ நான் ஆர்டர் வந்துருமாங்களா, அப்படிலாம் இல்லை. ஸோ ட்ரை அண்ட் ட்ரை. சிலவங்களுக்கு நான் சொல்றேன் ஜஸ்ட் சிம்பிளா வந்துட்டு ஒரு 1 வீக்ல பிக்கப் ஆகும், சிலவங்க 2 வீக்ஸ், சிலவங்க 1 மந்த். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்கில்ஸ் அண்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபைவர். ஸோ நீங்க அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியுமெண்டா மட்டும் தான் நீங்க சர்வைவ் ஆகிங்க. அது லெவல் 1 வரைக்கும் லெவல் 2 இருக்கட்டும். ஒரு கட்டத்துக்கு நிஜமா நீங்க உங்களோட எஃபர்ட் அதில் குறையுதுன்னா உங்களோட ரெவன்யூ வந்துட்டு குறையும். ஸோ எஃபர்ட் போட முடியுமானவங்க மட்டும் இதுக்குள்ள தாராளமாக வரலாம். மற்றவங்க ஜஸ்ட் நீங்க. ஹலோ அப்டேட் ஃபேமிலி, என் நேம் பரக்கத் பேகம். நான் இந்தியாவில் இருக்கேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இவங்களுடைய நீங்க ரிவ்யூவும் பார்க்கலாங்க. இது வந்துட்டு இந்தியா ஸ்டூடெண்ட் ரூல். இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லாம் எந்த அளவுக்கு இருக்கும், இந்த ஐடி கம்பெனிலாம் எந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிலாம் பார்க்க முடியும். ஸோ இப்போ இவங்க சப்போஸ் ஜாப் சீக் பண்ணி அவங்களுக்கு இங்கே ஜாப் எடுக்கிற கஷ்டம் அப்படின்னாலும் இப்போ இந்த இடத்துல அதே நாலேஜை வச்சு இன்டர்நேஷனல் ரீதியாக வந்துட்டு இவங்களால ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க முடியும். இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்துட்டு என்னன்னாங்க, இட்ஸ் நாட் ஓன்லி கிவ் யூ ப்ராஜெக்ட். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஐடி செக்டர்ல ஒர்க் பண்றீங்க, ஃபைவர்ல வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நீங்க அதுல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூகே யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு பிக் கம்பெனில இருந்து யாராச்சும் ஒருவர் வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஹையர் பண்றாரு. சப்போஸ் நீங்க வெரி ஸ்கில்ஃபுல், உங்களுடைய பட்ஜெட் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா தே வில் ஹையர் யூ ஃபார் ஃபுல் டைம். மந்த்லி இத்தனை டாலர்ஸ், $1000 நான் பேக்கேஜ் ஒன்று தாரேன், ஒவ்வொரு மாதம் நீ எனக்கு ஒர்க் பண்ணுறியா, நான் டைரெக்டாக பேங்குக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அப்படிலாம் உங்களுக்கு அடிஷ்னல் அக்ரிமெண்ட் போட்டு எடுக்கிற கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் தே ஆர் சீக்கிங் ஃப்ரீலான்சஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் வந்துட்டு வேர்ல்டு வைடாக எந்த நாட்டில் இருந்தால் என்ன, எனக்கு ஒர்க் முடிஞ்சா ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய நியூ கிளைண்ட்ஸ், நியூ பீப்புள்ஸ் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம்ல அதிகம். ஸோ இட்ஸ் நாட் அ ஜாப், ரைட், இட்ஸ் கால்ட் சொல்லுவாங்க சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ். அதாவது நீங்க எழுதிக்கொள்ளுங்க, ஃபைவர் இஸ் நாட் அ ஜாப். இது வந்து ஜாப் இல்லை, 9 to 5 எல்லாம் இல்லை, ஒரு கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ண போறதும் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்டும் இல்லை இதுல, சரிங்களா? இது ஜாப்பே இல்லை. இது சொல்லுவாங்க சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ், சேவை வியாபாரம் அப்படின்னுவாங்க. ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் என்ன, நீங்க ஒரு பொருளை விற்று
பிஸ்னஸ் பண்ணுவீங்க. eBay, Daraz எல்லாம் வந்துட்டு என்ன அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம், Amazon, Flipkart எல்லாம் ப்ராடக்ட். Fiverr, Upworkன்னு சொல்றது எல்லாம் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல்லி சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ்ல ஸ்டார்ட் ஆகுறது, ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்துட்டு இன்னொரு ஹலோ அப்ரைட் ஃபேமிலி. 2023 நவம்பர்ல அப்ரைட்ல ஜாயின் பண்ணி நான் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட ஃபைவரை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் சகல டீட்டெயில்ஸுமே எங்களுக்கு படிச்சு தந்தாங்க. ஸோ எஸ் யூஷுவல் வந்து எல்லாத்தையும் நம்ம படிச்சு கொடுத்துருப்போம். தென் ஆஃப்டர் வந்துட்டு இந்த பிரதரும் வந்துட்டு என்ன ஜஸ்ட் Fiverr லிட்டர் என்னன்னு தெரியாம வந்து ஜாயின் ஆன ஆக்கள் தான். ஸோ இப்போ நான் அப்டேட்டை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அப்டேட் வந்துட்டு 4 நாட்டில் அஃபிஷியலாக பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனம், ரைட்? ஸோ நம்ம வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்ட் ஆனது 2020ஆம் ஆண்டு, ரைட்? ஸோ 2020ஆம் ஆண்டு ஜஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2021ஆம் ஆண்டு கம்பெனியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அண்ட் ஸ்ரீலங்கா, ஜோர்ஜியா, யூஎஸ்ஏ, இந்தியா ஃபிசிக்கல் பிரான்ச் வந்து 2 நாட்டில் இருக்குது. நீங்கள் ஸ்ரீலங்கானா பேரிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல வால்ச்சனில் போய்க்கலாம், டேரெக்டாக வரலாம், பிரச்சனை இல்லை. இந்தியான்னு சொன்னால் கோயம்புத்தூர்ல, குனியமுத்தூர்ல இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வர போறீங்கனாலும் வந்து பார்த்துக்கலாம், இஷ்யூ இல்லை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கிட்டத்தட்ட 6000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஸோ நீங்கள் பிஹைண்ட் வுட்ஸ்லையும் அப்ரைட் பிஹைண்ட் வுட்ஸ் இன்டர்வியூ சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வரும். நீங்கள் அதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஓவராலாக அப்ரைட்னா என்ன அப்படின்ற ஐடியா வந்து கிடைக்கும். அண்ட் ஸ்ரீலங்காவோட லீடிங் பேப்பர்ஸான நியூஸ் வேர்ல இருந்து தினகரன், வீரகேசரி அந்த மாதிரி நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு நம்மளை பற்றின ஆர்டிகல்ஸ் நிறைய வந்திருக்குது. அண்ட் 2024 ஆண்டு பெஸ்ட் லேர்னிங், அதாவது லேர்னிங் ப்ரோக்ராம் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குரிய பெஸ்ட் அவார்டில் வந்துட்டு ஐலாண்ட் வைஸ்ல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்போ, ப்ரொவின்சன் வைஸ்ல நாம தான் பெஸ்ட். ஸோ கிழக்கு மாநிலத்தில் பெஸ்ட் லேர்னிங் ப்ரொவைடர்ஸாக நம்ம தான் செலக்ட் ஆகிருந்தோம். ஸோ இது இந்த ஸ்லட்ஸ்கம் அவார்டு நான் என்னென்னு தெரியும் அவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு எல்லா கம்பெனிஸும் பெரிய பெரிய கம்பெனி வேர்ச்சுஸால இருந்து லைக் கவர்மெண்ட்ல கூடிய இந்த எஸ்எல்டி, அது வேகாஸ் அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ எஜுகேஷன் செக்டர்ஸில் வந்துட்டு அப்டேட் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். பிகாஸுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை வந்துட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் என்ன நீங்கள் ஏர்ன் பண்ணால் போதும், உங்களுடைய ஏர்னிங்ஸ் தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணதுலேருந்து ஒரு அப்டேட்டுக்கு தர போகிறது இல்லை. லைஃப் லாங் ஃபுல்லாக ஸ்டில் வந்துட்டு அப்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணலாம், அப்படியே ரிப்ளை பண்ணோம், கரெக்டாக? ஸோ ஸ்டில் பட் அவங்கள்ட்ட நாங்கள் ஏதாச்சும் எடிஷனில் வாங்குறோமான்னு கேட்டால் இல்லை. அவங்க நீங்கள் எதை பே பண்ணி படிக்கிறீங்களோ அது அதோடய முடியுது, ரைட்? ஸோ இப்போ கொலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி ஸ்ரீலங்கா, நாங்கள் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அண்ட் ஐசிஎஸ்டி யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான யூனிவர்சிட்டிஸோட வந்துட்டு கொலாபரேட் பண்ணிக்கிறோம். நாட் ஒன்லி இன் ஸ்ரீலங்கா, இந்தியாவில் கூட இப்போ ரீசெண்ட் பீரியடில் கூட சிவகாசியில் ஒரு இது பண்ணோம், திண்டுக்கல்ல ஒரு காலேஜில் வந்துட்டு பண்ணோம். ஸோ அப்படி பார்டர்லெஸ். ஸோ இன்னும் நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் இந்த விஷயம் என்னன்னா ஜஸ்ட் லைக் இப்போ நாங்கள் கேம்பஸில் இருக்கக்குள்ள எங்களுக்கு யாரும் சொல்லி தரல இப்படிலாம் விஷயம் இருக்குது, இதெல்லாம் பண்ணலாம். ஸ்கில் இதோடைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய சர்வைவல் ரேட்டே ரொம்ப கஷ்டம். மாதம் வீட்டில் காசு கேட்க இயலாத அளவுக்கு கூட கவலையாக நல்ல ஸ்கில்ஸோட எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது மூலமாக நீங்கள் சரி ஏர்ன் பண்ணிக்கிங்க. ஏதோ ஒரு நாட்டில் யாரோ ஒரு ஏர்ன் பண்ணுறதுங்க, நம்ம நாட்டில் நம்மளும் சேர்ந்த நம்மளோட இருக்கக்கூடிய சொசைட்டியில் இருக்கிறவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணுறதுல எந்த ஒரு விஷயமும் குறைய போகிறது இல்லை. ஸோ வி ஹாவ் டு இம்ப்ரூவ் அவர் சொசைட்டி. ஸோ எல்லாருமே இதில் இருக்கக்கூடிய 1000 பேர் ட்ரை பண்ணாங்களா, 1000 பேருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதான், இதில் எந்த ஒரு குறையும் வராது. ஸோ ஏன்னா நீங்கள் இதில் 1000 பேர், நீங்கள் 1000 பேர் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களோட 1000 பேருடைய ஃபீல்டும் டிஃப்ரெண்ட்டுங்க. இப்போ நான் வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னா, இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பண்ணுவாங்க இல்லை. சிலவங்களுக்கு ஏஐ பிடிக்கும், சிலவங்களுக்கு ரைட்டிங் பிடிக்கும், சிலவங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் பிடிக்கும், சிலவங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பிடிக்கும். ஸோ அப்படி எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருப்பாங்க. எக்கச்சக்கமான பேர் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கரெக்டாக? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபீல் ஃப்ரீ அப்டேட் ஸ்ரீலங்கான்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா கூகுள் ரிவ்யூஸ் வரும். 850+ கூகுள் ரிவ்யூஸ் இருக்குது, தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபேஸ்புக் ரிவ்யூஸ் நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்ல கூட நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டுங்க ஒரு ஒரு மாசத்துக்கு உங்களால் ஃபைவரில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், எனக்கு இது இவ்வளோ கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பெக்டேஷன் கேட்குறேன். நீங்கள் ஒரு ஜொப்புக்கு போறீங்கன்னு வைங்களேன், மாதம் உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த ஜொப்பை செய்யறதுக்கு உங்களுக்கு ஓகே சட்டில் சொல்லுங்கள். யூடியூப் லைவ் வந்துட்டுங்க, இது என்ன சொல்கிறது, அது ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஆகிட்டு நீங்கள் அப்டேட் சேனலுக்கு போனீங்கன்னா நியூ லைவ் ஒன்று இருக்கு. ஓகே, 1.5 lakhs, 1 lakh ஹாலிக். ஓகே, எனக்கு 1 லட்சம் இருந்தால் ஓகே, 300 USD இருந்தால் ஓகே, 1 lakh மினிமம் 1 lakh தானடா, 1 லட்சம் தான், 1.5 லட்சம் 75,000. ஸோ இப்போ இப்படி பே பண்ணால் தான் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்ட். 2 lakhs, 1.5 lakhs சரியா, 1000 USD
80,000 1 லட்சம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் இப்போ கேட்குங்க இந்த 80,000, 1 லட்சம், 30,000, 15,000. ஓகே, நிறைய வருது. ஷாமி எக்கச்சக்கமாக அடிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ நம்ம லைவாகவே பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்குள்ள இருக்கான்னு பாருங்க, சரிங்களா? இப்போ அம்சத்துன்னு சொன்னால் $513, எல்கேஆருக்குன்னு சொன்னால் ஒரு $300 பெருக்குங்க, ஐஎன்ஆர்னு சொன்னால் ஒரு $90 பெருக்குங்க, கரெக்டா? ஸோ 100 பார்த்தா ஒரு 50,000 வச்சுக்கோமே. ஸ்ரீலங்காடுக்கு வந்துட்டு 1.5 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ $500 இது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுடைய, சரிங்களா? $500, $300, $400, $180, $800 வரைக்கும் ஒரு ஆள் போய்க்க. நீங்கள் கேட்ட அந்த 2,40,000 எல்கேஆர்ல சொன்னவங்க. ஸோ ஐஎன்ஆர்ல வந்துட்டு 80,000 வரைக்கும் வந்துட்டு என்ன செஞ்சுக்காரு, மேக் பண்ணிக்காருன்னு வச்சுக்கலாம் மாசத்துக்கு. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸை பாருங்க, 280, 300, 249, சிலவங்க $1,180 ஏர்ன் பண்ணாங்களும் இருக்கு, சரிங்களா? 1,180 சொன்னா நீங்க சொன்ன அந்த 3 lakhs ஐஎன்ஆர்ல எவ்வளவு வரும்னா கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட வரும், சரிங்களா? இந்தியா ருபீஸ்ல சொன்னா. ஓகே, ஸோ இதுல சிலவங்களை பாருங்க 1,950, 990, 180, 862. ஸோ இப்போ இவங்க சிவா, நிஃப்லான், ஜீவா, ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, ஒரு ஆள் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு ஏர்ன் பண்ணல. மல்டிபிள் பீப்புள்ஸ், நான் சொன்ன அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுமே மாசம் ஒரு ஃபேர் அமௌண்ட் ஆஃப் இன்கம். நான் உண்மையாவே ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் படிச்சு கொடுத்த கணக்கு தான் மாசத்துக்கு இவ்வளோ ஏர்ன் பண்றானுங்க. ஸோ ஒரு $1,950 சொல்றதுங்க, ஒரு ப்ரொஃபஸர், சீனியர் ப்ரொஃபஸருக்கு கூட பே பண்ண மாட்டாங்க. யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ப்ரொஃபஸருக்கு கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 lakhs, 3 lakhs வரைக்கும் வரும். 4 lakhs சொன்னாலும் இன்னைக்கு பாருங்க 6 lakhs ஐஎன்ஆர், சாரி எல்கேஆர்ல. அண்ட் ஐஎன்ஆர்ல பொறுத்த வரைக்கும் 2 லட்சம். ஸோ 2 லட்சம் சேலரி யாருக்கு கொடுக்க போறா? ஸோ சப்போஸ் சரி இந்த மாசம் ஏர்ன் பண்ணிட்டான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு ஆள் வந்துட்டு எனக்கு 30,000 மினிமம் ஏர்ன் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீலங்காவுடைய இதுக்கு அவர் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அவர் ஜப்பு போக தேவையில்லை. ஒரு மாசம் உழைச்சி இப்படி சும்மா இருக்கலாம். நீங்க மாசம் 30,000 வந்தா போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு ஆளுன்னு சொன்னா, அவர் ஜப்பு குவிட் பண்ணிட்டு எனக்கு 2 வருஷத்துடைய நீங்க பேக்கப் ஆயிட்டு நான் வேற ஒரு பிசினஸ் ட்ரை பண்றேன், இல்லை வேற ஒரு விஷயத்துல நான் ஃபோக்கஸ் பண்றேன், ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வருஷத்தை நான் பேக்கப் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கலாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்குதா, உங்களால முடியும்னு சொன்னா கேன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இது வந்துட்டு கற்பனையே கதைக்கல, ரியாலிட்டி ப்ரூஃபை தான் கதைக்கிறேன். நடந்த பாஸ்ட் இன்சிடென்ட் தான் கதைக்கிறேன். முடியுமா முடியாதா? ஏன்னா நான் 2019 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபைவர் பண்றேன் தான். நான் ஃபைவர் அவ்வளோ முடியும், கரெக்டா? கேன் ப்ரோ, யா சீரியஸ்லி எவ்ரி திங் இஸ் பாசிபிள். இல்லை இப்போ அச்சீவ், இப்போ ஒரு ஆள் தான் அச்சீவ் பண்ணலாம், மில்லியன்ல ஒன்றுலாம் சொல்லலை, படிச்ச ஒவ்வொருத்தரும் அச்சீவ் பண்ண விஷயத்தை தான் கழிச்சிட்டு இருக்கிறேன், கரெக்டா? ஸோ இதுதான் ஐடியா. உங்களுக்கு வேற ஒரு ஃப்ரீடம் தேவையா? ஃபைவர்ல ஒரு 6 மாசத்தை கஷ்டப்பட்டுங்க, ஒரு வருஷத்துக்குரிய அமௌண்ட்டை சேர்த்து வைங்க. ஏன்னா நீங்க யூடியூப்லாம் நீங்க அப்டேட் யூடியூப்ல செக் பண்ணீங்களா, நான் டிசேபிள் ஆன ஐடியில இருந்து அடிச்சது $4,200, $5,000 அடிச்சிருக்கிறேன். ஸோ நீங்க ஒரு $4,500 சொன்னா யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஒரு வருஷத்தினுடைய என்ன, ஒரு வருஷத்தினுடைய சேவிங்ஸ் வந்துட்டு நமக்கு ஓகே ஆயிட்டு, சரிங்களா? ஒரு வருஷத்தினுடைய சேவிங் வந்துட்டு நமக்கு ஓகே ஆயிட்டு. ஸோ அப்போ நம்ம ஃபீல் ஃப்ரீயா வந்துட்டு என்ன மற்ற விஷயத்த சரி செய்யலாம். அப்படியும் இல்லாட்டி நீங்க ஃபுல் டைம் ஜாப் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்கன்னா அதை பண்ணிட்டுங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இதை ஒரு சைட் ஹஸ்லா வச்சுக்கலாம். ஒரு சேவிங் மாதிரி பேங்க்ல வந்துட்டு மாசம் மாசம் ஒரு 10,000 20,000 போட்டு வைப்பீங்க தானே, அது மாதிரி $5 போட்டு வைங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதுல வந்துட்டு என்ன கிடைக்கும்னாங்க, ஃப்ரீலான்சிங் சக்சஸ் கிடைக்கும், ஸ்கில் டெவலப்மெண்ட் கிடைக்கும், ஃபிளெக்சிபிலிட்டி, இண்டிபெண்டன்ஸ், குளோபல் ரீச். அதாவது உலகத்துல நிறைய பேரை நீங்க சந்திக்க கிடைக்கும். சிலவங்கலாம் மணி வெல்லம் சும்மா ஒரு $300 இப்படி தருவாங்க, கணக்கே இருக்காது. அப்படிப்பட்ட பார்ட்டிஸோட எல்லாம் உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஜஸ்ட் வந்துட்டு என்ன மணியை வந்துட்டு கணக்கே இல்லை, எக்கச்சக்கமான பிஸ்னஸ் செய்வாங்க. ஸோ நீங்க சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸுக்கு கூட நீங்க பெரிய அளவுல வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அமௌண்ட் வந்துக்கிட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியான நிறைய என்ன பீப்புள்ஸை வந்துட்டு நீங்க இந்த இடத்துல வந்துட்டு மீட் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்துட்டு ஃப்ரீலான்சிங்ல கிடைக்கும். ரெண்டாவது விஷயமா உங்களுடைய ஸ்கில் வந்துட்டு கடுமையாக டெவலப் ஆகும். ஏன்னா நீங்க புது புது ப்ராஜெக்ட்ஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்ணக்கலங்க, நிறைய விஷயத்தை கத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க இதுக்குள்ள இறங்கி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் விளங்கும். நீங்க சப்போஸ் இந்த 2026 இந்த 2026 ஆண்டு ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டு அட்லீஸ்ட் நான் டே அண்ட் நைட்டா எத்தனையோ வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஃபைவர்லேயே விடிய ஃபைவர் தான் என் வீடு, நான் அப்படியே கிடந்து நிறைய விஷயத்த கத்துக்கிறேன், சர்வீஸ் ஆஃபர் பண்றேன், நிறைய கிளைண்ட்ஸை ரீச் பண்றது ட்ரை பண்றேன், ஐ வில் புட் மை மேக்ஸிமம் எஃபர்ட்னு சொன்னா ஐம் டெஃபினெட்லி ப்ராமிஸா சொல்லுவாங்க 2026 எண்டில் டெஃபினெட்லி யூ வில் தேங்க் அப்ரைட் அண்ட் தேங்க் டு யுவர் செல்ஃப் ஆல்சோ.
ஸோ அட்லீஸ்ட் நீ லைஃப்ல எடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் கமெண்ட்ல சொன்னா, நான் வாழ்க்கையில நான் அடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன்ல உண்டு. அட்லீஸ்ட் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நான் வந்துட்டு என்ன செஞ்சேன், ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணி நான் என்ன செஞ்சது, ஏர்ன் பண்ணது. சரியா, ஜஸ்ட் ஒரு 1 minute வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு இதனுடைய இம்பார்ட்டன்ஸையும் விளங்கி இருக்கும், ரைட்? ஸோ ஃபைவர் இஸ் சூட்டபிள் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி இது சூட்டபிள் தான். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கீங்க, ஃபைவர் வந்துட்டு கேர்ள்ஸுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்ற மைண்ட் செட்ல யாராச்சும் இருக்கீங்களா? கேர்ள்ஸுக்கு செட் ஆகாது டக்குன்னு சொல்றீங்களா? கேர்ள்ஸுக்கு சூட்டபிள் ஆகுமா? ஆகாதா? நாட் சூட்டபிள் நாட் சூட்டபிள்னுங்க, சூட்டபிள்னா ஃபைவர் வந்து கேர்ள்ஸுக்கு செட் ஆகாது அப்படின்னா செட் ஆகாதுன்னு தமிழ் சரி சூட்டபிள் தான் அப்படின்றீங்களா? ஓகே, ரைட். ஸோ என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னால், ஸ்ரீலங்காவில் A level அப்படின்ற எக்ஸாம் இருக்கு, இந்தியாவில் +2 டிகிற மாதிரி, கரெக்டாக? அதில் 3W எடுத்த ஒரு கேர்ள், சரிங்களா, என் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு கேர்ள். ஸோ ஃபைவரில் இப்போ level 2 செல்லு, சரிங்களா, ஆனால் அவங்களுக்கு நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ விஷயம் என்னன்னா, இப்போ அவங்க படித்தது காமர்ஸ் ஸ்ட்ரீம், பட் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய பேருடைய ஐடிஸில் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து மேனேஜ் பண்ணுற ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஏர்னிங். ஸோ ஃபைவரில் level 2 செல்லராக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதில் வந்துட்டு வீடியோ கால்ஸ் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை, கரெக்டாக? ரெண்டாவது விஷயம் வந்துட்டுங்க, வாய்ஸ் கால் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை, ஜஸ்ட் சாட் மட்டும்தான். மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு வரும், அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ண போகிறீங்க. பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட்னா மட்டும் பையர் வந்துக்கிட்டு டிஸ்கஷனுக்கு மட்டும் கூப்பிடுவான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒன் பண்ணி வச்சுட்டு விஷயம் என்னென்ன இன்னைக்கு பேசிட்டு ஒரு 5 minutes கட் பண்ணால் சரி. ஸோ 100% இட்ஸ் சூட்டபிள் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய சொசைட்டியை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல எல்லாம் கேர்ள்ஸ்லாம் ஒர்க்குலாம் அனுப்ப மாட்டாங்க வெளியில். ஸோ இருந்த இடம் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக பார்ப்பாங்க. ஓகே, கொஞ்சம் பாதுகாப்பு ரீசன் தான் அது மீன். பட் ஃபைவரில் வந்து ப்ரோ இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாங்க, ஷர்மிதா, பவித்ரா, இஃப்ரத்ன்னு சொல்றது எல்லாமே வந்துட்டு கேர்ள்ஸ் தான். ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் இதெல்லாம், ரைட்? ஸோ $10, $5, ஸோ $15, $20 லைக் நீங்கள் இப்போ லைவனிங் குரூப்பில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அஃப்ரா அப்படின்ற கேர்ள்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்க்கலாம். அவங்களாம் $2000 மேலே ஏர்ன் பண்ணிட்டு போகிறாங்க. மாதத்துக்கே ஒரு $400-500 வந்துட்டு ஏர்ன் பண்ணுவாங்க, கரெக்டாக? ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன, ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு ஃபைவரில் வந்துட்டு ஒரு பார்ட் டைம் இன்கம் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? பார்ட் டைமாக ஒரு இன்கம் வந்துட்டு பில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு 100% சூட்டபிள். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அப்ரேட்ல ஃபர்ஸ்ட்டாக படித்து ஆர்டர் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு கேர்ள், அவங்களோட பேர் வந்துட்டு ஹப்ஸா. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டெலிகிராமில் கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்களா நினைக்கும். அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய வெட்டிங்குக்குரிய சில ஸ்டஃப் கூட அவங்க வித்ட்ரா பண்ணாங்க. ஃபைவருடைய ஃபர்ஸ்ட் வித்ட்ரால் எடுத்து தான் அதை பர்ச்சேஸ் பண்ணி அதே அப்ரேட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. தேங்க்யூ, எனக்கு வந்துட்டு வெட்டிங், ஸோ அதுக்குரிய சில திங்ஸை வந்துட்டு நான் ஃபைவருடைய மணியில் தான் நான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்குங்க இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஃபீமேல் அண்ட் மேல். ஸோ ரெண்டு பார்ட்டிக்கும் வந்துட்டு இது வேற லெவல். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் சொல்லுங்க பாப்போம், ஜாப் வந்துட்டு பெஸ்ட்டா, ஃப்ரீலான்சிங் பெஸ்ட்டா, விச் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? ஜாப் பெஸ்ட்டா, ஃப்ரீலான்சிங் பெஸ்ட்டா? 9 to 5 இல்லை இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதா? இதோட ஒப்பிட்டா ஃப்ரீலான்சிங் இஸ் மச் 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 பெட்டர் தென். அண்ட் சிலவங்க பிஸ்னஸ் சொல்றாங்க, இதே நான் சொல்லிக்கிறேன், இது வந்து சேவிங்ஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் தான், இது ஜாப் இல்லை, கரெக்டா? ஃப்ரீலான்சிங் சொல்றது ஜாப் இல்லை, இது ஒரு பிஸ்னஸ், கரெக்ட்? ஸோ விஷயம் என்னன்னா, ஃப்ரீலான்சிங் நீங்கள் ஜாப் பண்ணிக்கிட்டே ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், அதில் எந்த படிச்சுக்கிட்டே ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ரைட்? ஸோ நீங்கள் ஒரு ஜாப்புக்காக போகிற எஃபர்ட்டை இதுக்குன்னு சேர்த்து போட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்க் என்னன்னா, நீங்கள்
ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு ஐடியா நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்களா, குறைஞ்சது ஒரு 1000 கிளைண்ட்ஸ், ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் ஒரு 500 பேர் இருக்காங்க அப்படின்னா, நாளைய நாள் உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பொழுது அவங்க கிட்ட அதை அப்படியே தூக்கி கொடுக்கலாம். இதை பாருங்க, 10 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு ரெப்யூட்டேஷனை பில்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், இத்தனை கிளைண்ட்ஸ் டே டு டே அதாவது நம்ம கிட்ட ஒர்க் பண்ணிக்கிறாங்க, ரிப்பீட்டடா மாசத்துக்கு மாசம் இவ்வளோ $1000 ப்ராஜெக்ட் தந்துட்டு இருக்கிறாங்க, இது அப்படியும் நீயும் சேர்த்து கொண்டு போப்பா அப்படின்னு சொல்லி மாத்தலாம். இது வந்துட்டுங்க நீங்க சோலவா பண்ணையிலும் டீமா சேர்ந்து பண்ணையிலும் ஸோ எப்படினாலும் பண்ணையிலும் பிரச்சனையே இல்லை. பட் யூ ஆர் பில்டிங் இன் அசட்ஸ். அதாவதுங்க இப்போ அப்கிரேட்ல வந்து நம்ம ஒரு விஷயம் படிப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபன்னுக்கு வந்து நம்ம இந்த விஷயத்தை படிப்பிக்கல, ரைட்? ஸோ வி ஆர் டீச்சிங் சம் சிஸ்டம் டு பில்ட் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் இன் குளோபல் வைஸ். ஸோ உங்கள்ட்ட யூஎஸ்ஏ கிளைண்ட், யூகே கிளைண்ட், மெக்சிகன் கிளைண்ட், கனடியன் கிளைண்ட் எல்லாரும் வர போகிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ரீதியில் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, கரெக்டாக? ஸோ இப்போ இந்த குளோபல் ரீச் வந்து ரொம்ப பேசும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவுக்குள்ள நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்தியாவுக்குள்ள பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மலேசியாவுக்குள்ள பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சிங்கப்பூர்ல பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அது வந்துட்டு அந்த செக்மெண்ட் வந்துட்டு நரவாயிடும். அந்த நாட்டு அந்த குளோபலுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் உங்ககிட்ட வாங்குவாங்க. இப்போ நீங்கள் மொத்த உலகத்துக்கே உங்களுடைய சேவைஸை வந்துட்டு ஆஃபர் பண்ணுறீங்க, மொத்த உலகத்துக்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த இடத்துல இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் இருக்கு, விரும்பினா வாங்க அப்படின்னு சொல்றதால தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாசத்துக்கு $1000 ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் ஃபைவர்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஃபிக் டிசைனிங், ரைட்டிங், வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரி இருக்குது. ஓவர் கமிங் சேலஞ்சஸ் சொன்னா சிலவங்க சொல்லுவாங்க ஹை காம்படிஷன் அப்படின்றது. பட் சில பெர்டிகுலர் ஃபீல்டுக்கு மட்டும்தான் ஹை காம்படிஷன் இருக்கும். அடுத்து கிளைண்ட் கம்யூனிகேஷன், இப்போ ChatGPT எல்லாம் வந்ததுக்கு பிறகுலாம் மிச்சம் ஈஸி. ஸோ சில உங்களுக்கு விஷயம் தெரியலாட்டி கூட கிளைண்ட்டு அனுப்பின மெசேஜ் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ChatGPT கொடுத்தாலும் காப்பி பண்ணி இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும், நீ புரிஞ்சுட்டு இதுக்கு பதில் ரிப்ளை வந்துட்டு இது இங்கிலீஷ்ல சொல்லுன்னு சொல்லி அதுக்கு சொன்னா அதுவும் இங்கிலீஷ்ல டைப் பண்ணும். ஸோ நீங்க கம்யூனிகேஷன் வந்துட்டு சிம்பிளாவே பண்ணிடலாம். அட்லீஸ்ட் நீங்க கொஞ்சம் லேர்ன் பண்ணாலும் ஓகே, டக்குன்னு பிடிப்பட்டு இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க நிறைய பேர், வேற லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னுவாங்க. பட் சரியான போர்ட்ஃபோலியோ, சரியான டெக்டிக்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அது ஈஸியா எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய மேக்ஸிமம் ரெக்கார்டுனா 3 days, வித்தின் 3 daysக்குள்ள ஃப்ரெஷ் ஐடியில இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துருக்கேன். 3 நாள் தான். அது நான் ஒரு ஐடியில இல்லை, கிட்டத்தட்ட 3 ஐடியில நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த சிஸ்டத்தை. 3லையும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வெறும் 3 நாளைக்குள்ள ஃபர்ஸ்ட் ஐடி ரெடி பண்ணி 3 daysக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு ஃப்ரெஷ் ஐடியில. அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கிளைண்ட்ஸை வந்துட்டு வெயிட் பண்ண வைக்கலாது, ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஏன்னா என்னுடைய சில வீடியோஸ் பார்த்தீங்களான்னு சொல்லலாம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு டெட்லைன் வந்துட்டு பாஸ்ட் ஆகிருக்கும். அதாவது நான் அதிகமாகவே வந்துட்டு லேட் ஆகி தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவேன். பிகாஸ் பட் அது வந்து அதனால நல்ல கிளைண்ட்ஸ் லூஸ் பண்ணியும் இருக்குது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது அல்கோரிதம் வந்துட்டு அதை பற்றி நீங்கள் இன்னும் டீப்பாக படிக்கணும். ஸோ அல்கோரிதத்தில் சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்தால் கூட உங்களோட அக்கௌண்ட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, உங்களோட அக்கௌண்ட் லோ லெவல் பெர்ஃபார்மன்ஸுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆர்டர் வராமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அல்கோரிதம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை பற்றி நம்ம செஷனுக்குள்ள ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ டைப் 1 ஸ்கில் தட் யூ கேன் செல் ஆன் Fiverr இந்த சாட். ஸோ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், உங்களால் உங்களுக்கு விற்கவே முடியாது, இந்த இதுக்கு ஸ்கோப்பே இல்லை, ஸ்கோப் இருக்கிறத விடுங்களேன், ஸ்கோப்பே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்கில் ஒன்று டைப் பண்ணுங்க. இதை தொட்டா நான் செத்தேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருக்கு சொல்றீங்களா? டேட்டா என்ட்ரிலாம் வேற லெவல்ல இருக்கு, வேற 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 நத்திங். ஸ்கில் இல்லைன்னா ஸ்கில் இல்லாட்டி நம்ம படிப்போம். 40+ நான் ஸ்கில் ஐடியாஸ் கொடுக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். வெப் டெவலப்மெண்ட்டுக்குலாம் ஸ்கில் டிமாண்ட் இருக்குங்க, சும்மா இருக்கிறதா? ஓகே, ஸோ இப்போ நான் ப்ரோ கேட்டார் சும்மா இருக்கிறது அப்படின்னு கேட்டாரு. சரி, நான் அதுக்கு வரேன். சும்மா இருக்கிறது அப்படின்னு சொன்னதுக்காக நான் அந்த விஷயத்துக்கு வரேன். ஸோ விஷயம் என்னன்னா பாப்போம். ஓகே, சும்மா இருத்தல். ஓகே, 1 minute வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு பேஜில் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன், Fiverr வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்காக்னிட்டோ விண்டோ எல்லாருக்கும் கிளியர் ஆண்டு ஒரு தடவை சொல்றீங்களா? ஓகே, சரிங்களா? ஓகே, fiverr.com. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே சும்மா இருக்கிறதுக்கு ஆர்டர் கிடைக்குமா அப்படின்னா, நான் சும்மா சொல்றேன், சிசிடிவி மானிட்டர் ஜாப், சரியா? சிசிடிவி பார்க்குற வேலை சும்மா இருக்கிற வேலை தான். உழைக்காங்களா இல்லையா பாருங்க. 1000 ரூபா படி 73 ப்ராஜெக்டா எவ்வளவுங்க? 70,000 ரூபா INRல மேக் பண்ணிக்காரு. ஸ்ரீலங்காவோட இருக்குன்னா 3-4 பேருக்குங்க, கிட்டத்தட்ட எவ்வளவு? 2 லட்சத்துக்கு மேல சும்மா இருக்கிறது தான்.
ஒன்றுமில்லை, பிளேபேக் சிசிடிவி பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ சிசிடிவி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கூட என்ன செய்வாங்க, ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, அதாவது 3 hours 3 மணி நேரம் பார்க்கறதுக்கு தான் இது. இதே இது வந்துட்டு அவர் 32 மணி நேரம் பார்த்தா 7,000. ஓகே, சில ரீசன்ட் பீரியட்ல முடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கலாம். இதுல பாருங்க, இதுல 9,000 மணி காட்டுச்சுன்னா அவரு 1000 ப்ராஜெக்ட் செய்யல. குறைஞ்சதே அவர் ஹையர் பண்ணிக்கிறானுங்க 48 மணி நேரம் பார்க்கறதுக்கு. 48 மணி நேரம் பார்க்கறதுக்கு, சரிங்களா? 48 மணி நேரம் பார்க்கறதுக்கு. இதுல பாருங்க, ரிப்பீட்டட் கிளைண்ட் ஒன்று இருக்கு பாருங்க. ஒரு கிளைண்ட் வாராரு, அந்த கிளைண்ட்டுக்கு பிடிச்சிட்டேன்டா, அவர் என்ன செஞ்சாரு, ஆர்டர் தாராரு, திரும்பவும் வந்துட்டு என்ன உங்களுக்கு ஆர்டர் தாராரு. ஸோ விஷயம் என்னன்னா, திரும்ப ரிப்பீட்டட் கிளைண்ட் 1 2 3 4 5 6 தந்துக்கிட்டே இருப்பான். இவன் ஒரு 10 கம்பெனி இருக்குதுன்னு சொன்னா உங்கள்கிட்ட வந்து கேட்பான், இன்னும் வாக்கால் இல்லையா அம்பி, ஐ வில் கிவ் மோர் ப்ராஜெக்ட்ஸ் டு சி. மெக்சிகோலேருந்து வந்திருக்கான். ஸோ 48 மணித்தியாலம் சும்மா இருந்துட்டு அந்த விஷயத்த பார்த்துட்டு கொஞ்சம் பிளேபேக்ஸ் அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அதை கொடுக்குறதுக்கு உங்களுக்கு மணி பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்ட வேர்ஸ்ட் விஷயம். சரி, ஓகே. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஸ்கில் இல்லைன்னா அப்படின்னு சொன்னா லிசன் யுவர் ப்ராப்ளம். கதை கேட்கறது நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த மூத்த மாமா மாதிரி, ரைட், கிராண்ட் மாஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த மாதிரிங்க. உதாரணத்துக்கு இதுல பாருங்க, இந்த கிராண்ட் மா வந்துகிட்டு ஒன்றும் இல்லை, ஐ வில் லிசன் சாட் அட்வைஸ் எஸ் எ மென்டர். உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எனக்கு 9,000 ரூபா மேக் பண்ணி இது வச்சு ஐஎன்ஆர்ல, சரிங்களா? அட்வைஸ் கவுன்சிலிங், லைஃப் இஷ்யூஸ், உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையா வாங்க, உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன். உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அட்வைஸ் பண்றது. கிட்டத்தட்ட 60,000 கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணி, சாரி 80,000 கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணி இருக்குது ஐஎன்ஆர்ல, சரிங்களா? இந்தியன் ருபீஸ்ல 80,000, ஸ்ரீலங்கா ருபீஸ்ல நீங்க 3 நாள் பிரிக்கிறீங்களா, சரி, ரைட், 2.5 லட்சம். இப்போ விஷயத்துக்கு வாங்க, ஒரு லைஃப் அட்வைஸ் கொடுக்கறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? இது வந்து நான் ரொம்ப ஈஸியா சொன்ன விஷயம். இந்த ஸ்கில் இல்லைன்னு கேட்டவங்க, சும்மா இருக்கிறதுக்கு காமெண்ட் அடிச்சவங்க, ஓகே, என்ன ஃபீல்டு இருந்தாலும் நோ ப்ராப்ளம், ஐ கேன் ட்ரை பெட்டர், டெஃபினெட்லி சூப்பர், நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ். என்ன கிட்ட என்ன மாதிரி இருக்கு ப்ரோ, எல்லாத்துக்குமே ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா? டெஃபினெட்லி. ஸோ அட்லீஸ்ட் மோஸ்ட்லி ஒரு 90% ஃபீல்டுக்கு ஃப்ரீலான்சிங்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சிலவங்க வந்துட்டுங்க, ஓகே, பொண்ணுங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெக்கார்ட் நோட்ஸ் எழுதுறது தான் வாழ்க்கையில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு சேலஞ்ச் அறிக்கும். பசங்களுக்கு வந்துட்டு நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. ஓகே, ஜூம் நோட்ஸ் இல்லாட்டி கிளாஸ் நோட்ஸ் ரைட் அப்படிலாம் இருக்குது. கிளாஸ் நோட் ரைட், லைக் இப்போ ஜூம் கிளாஸஸ்ல நடந்த வீடியோஸ் வரும், அதுல இருந்து ரெக்கார்ட் புக் எழுதுறது நீட்டானா உங்களுடைய நோட்ஸ் அசைன்மெண்ட்லாம் எழுதுறது கூட இதில் 11 பேர் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் வந்துட்டு அந்த கிளாஸை வந்து லிசன் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங் சர்வீசஸ், அசைன்மெண்ட் எழுதி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு வர ஐ வில் மேக் ஸ்டடி கைட்ஸ் நோட்ஸ் ஃபார் யுவர் கோர்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்குறது, அடுத்தது எழுதி கொடுக்குறது. இதுக்கெல்லாம் லெஸ் டிமாண்ட், பட் ஸ்டில் சம் ஒன் ஏர்னிங், ரைட்? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க, ட்ரை பண்ண கிடைக்காதுலாம் இல்லை. இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ இவர் வந்துக்கிட்டு இந்த சர்வீஸ் கொடுத்துக்கிறாரு, 11 தடவை வாங்கியிருக்கிறாங்க. இன்கேஸ் இன்னொரு ஆள் வந்தால் டெஃபினெட்லி இவர் தான் வாங்குவார். ஏன்னா ஒரு பெஸ்ட்டான ரிவ்யூஸ் இருக்குது, 5 11 5 ஸ்டாரில் இருக்குது. ஸோ இப்போ அதை பார்த்து நிறைய பேர் வராங்க. இப்போ விஷயம் என்னன்னாங்க, டெஃபினெட்லி எவ்ரி திங் ஹேஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? ஸோ எல்லாராலையும் பண்ணலாம், ரைட்? மொபைலில் பண்ணலாமான்னு கேட்டிங்களேன்னாங்க, மொபைலில் மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் சைட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா மொபைல்லே அது பண்ணி முடிக்கலன்னு சொன்னால் மொபைல்லேயே லைஃப் லைன் ஃபுல்லாக ஃபைவர் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு பிசி வேணும் அக்கௌண்ட்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு. ஓகே, பட் ஆர்டர் வரவே இல்லையே சார். ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்கிறது, நான் ஃபைவரில் 1 இயராக இருக்கிறேன், 2 இயர்ஸாக இருக்கிறேன், ஃபைவர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு ஆர்டரே வரல, ஸ்கேம் மெசேஜஸ் வரும், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவன் கிளாஸுக்கு வந்தது தான் விளங்கும். ஸோ எப்படி அந்த விஷயத்தை சரியாக பண்ணணும் அப்படின்றது. சப்போஸ் நீங்கள் அப்டேட்டில் ஒரு கைடன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் டிஎன்சிலாம் கரெக்டாக பண்ணிங்களேன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துட்டு 1 மந்த்துக்குள்ளேயே 2 மந்த்துக்குள்ளேயோ ஆர்டர் வந்துடும். சிலவங்களுக்கு 1 வீக் 2 வீக்ஸுக்குள்ளேயே வந்துடும், ரைட்? ஸோ விஷயத்துக்குள்ளே வருவோம். அண்ட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கும், ஃபைவர் என்ன அப்படின்னு. சரி, இப்போ அடுத்து நான் அவசரமான ஒரு விஷயத்துக்கு நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்குங்க, ஓகே, நான் வந்துட்டு ஃபைவரில் வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆன ஒரு ஐடி இருக்கு, காங்வெக்டர் அப்படின்னு ஒரு ஐடி. நான் நிறைய செமினார்ஸ்லாம் இந்த பற்றி ஐடியை பற்றி பேசுவேன். இவங்க வந்துட்டுங்க, ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களான்றாலே விளங்கும் உங்களுக்கு. இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும் 57,400 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கிறாங்க. கீழுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சர்வீசஸ்லையுங்க இவங்க முடிச்சிருப்பாங்க 1000 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்க, 1000
1000 அப்படிலாம் இருக்கும், 1000 இருக்கும். ஸோ இவங்களுடைய மொத்த சர்வீசஸையும் கிளிக் பண்ணி பார்த்தா 30 சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. 30லையும் மெஜாரிட்டி ஆஃப் த சர்வீசஸ் வந்துட்டு 1000+ வந்துட்டு முடிச்சிருப்பாங்க. இங்க பாருங்க 1000 ஒவ்வொரு சர்வீஸ்லயும் 1000 முடிச்சு வைப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல சில ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய் 8000 ரூபாய்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஓவராலா நான் சும்மா சொல்றேன், 8000 ரூபாய்க்கு மினிமம் 8000 ரூபாய் இருந்தால் தான் செய்வாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம். சிலது வந்துட்டு 1000 900 3000க்குலாம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அவங்க கிட்ட. இப்போ நான் இதுல சொல்ல வர விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 57,400 சர்வீசஸ், ஓகே 57,421 ரிவ்யூ எழுதினது, சரிங்களா? ரிவ்யூ எழுதாம என்று சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000க்கு மேல சரி போயிருக்கு. நான் நிறைய பேர் 100 ஆர்டர் செஞ்சாங்க, ஒரு 30-40 ரிவ்யூ தான் வரும், அரைக்காராசி ரிவ்யூ எழுத மாட்டாங்க, ஆனால் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகி. சரி நான் வந்து இவங்க அவ்வளோ பேர் ஒரு 60,000 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அவரேஜா வந்துக்கிட்டு சும்மா இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு தாரேன். ரீசெண்ட் பீரியட்ல முடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் மினிமம் அமௌண்ட்டை பார்ப்போம். 4,500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் அதுக்கு கூட இருக்கலாம். இது அப் டு 4,500 அப் டு 4,000 இதெல்லாம் 4,500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சிலருக்கு இன்னும் கீழுக்கு சோமோ ரிவ்யூஸ் போட்டோம்னா அதுலேயே போட்டிருப்பாங்க இதெல்லாம் எவ்வளோக்கு பண்ணாங்க அப்படின்னு. இதெல்லாம் குறைஞ்சது 4,500 ரூபாய்க்கு மேலே தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிக்குது. சரி, ஒரு ஆவரேஜாக வந்துட்டுங்க 9,000லேருந்து ஒரு 8,000 ரூபா இவங்க முடிச்ச அவ்வளோ ப்ராஜெக்டையும் ஒரு ஒரு 6,000 இருக்குமே, 6,000 சொல்லி பெருக்கினோம்னா கிட்டத்தட்ட 3,60,00,000 ரூபாய் INRல இவங்க மேக் பண்ணிப்பாங்க. 3 கோடி கரெக்டா? 3 கோடி 36 கோடியா? 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. ஓகே, இதே நீங்க ஸ்ரீலங்காவுடைய மணிக்கேண்டா கிட்டத்தட்ட 12 கோடி 60 லட்சத்துக்கிட்ட வரும். ரைட். ஸோ 12 கோடி ரூபாய் இது லைவா நான் சும்மா எவரேஜா சொல்றேன், இதுக்கு மேலால இருக்கும். பட் ஜஸ்ட் ஒரு 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 ரெடுகோலுக்கு நம்ம சொன்னோம்னா இவங்க ஜஸ்ட் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுங்க 2017 என்னதான் வந்தாங்க, சரிங்களா? 2017 பாருங்க, 2017 மார்ச் வந்துட்டு இவங்க வந்துருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டுங்க யூஎஸ்ஏ இல்லை, என்ன நம்பரை சேஞ்ச் பண்ணீங்களா, யூஎஸ்ஏ நம்பரை உள்ள கொடுத்தீங்களான்றது தான் யூஎஸ்ஏன்னு காட்டும். ஆனால் உண்மையாகவே வந்து இவங்க ஒரு இந்தோனேஷியா டீம்னு நினைக்கிறேன், சரிங்களா? இவங்க கிட்ட முதல் இந்தோனேஷியா தான் இருந்துச்சு. பட் அந்த ட்ரஸ்ட் பேசிஸுக்காக அவங்க யூஎஸ்ஏ நம்பர் ஒன்று அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஃபைபருக்குள்ளங்க நீங்கள் எந்த நாட்டு நம்பரை அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த நாட்டு நம்பரை தான் காட்டும். இப்போ நான் இந்தியாவில் இருக்கிறேன், நான் இந்தியா நம்பரை கொடுத்து ஒரு ஃபைபர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் என்னுடைய ஐடி வந்துட்டு இந்தியா தான் காட்டும். ஸ்ரீலங்கா நம்பரை மாற்றினா ஸ்ரீலங்கான்னு காட்டும். ஸோ இப்போ யூஎஸ்ஏ நம்பர் மாற்றினதால் யூஎஸ்ஏன்னு காட்டுது. பட் இது ஒரு இந்தோனேஷியன் டீம். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட்டுங்க, 2017 வந்து இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 3 இந்தியாவில் 3 சரி 6 பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்குள்ள 12 கோடி என்ன எந்த பிஸ்னஸ்ல இது பாசிபிள்? அன்னைக்கு கிராஃபிக் டிசைனிங் ஒரு கடை வச்சு ஸ்ரீலங்காவில் 12 கோடி ஏர்ன் பண்ணிருக்கோம் 10 வருஷத்துக்கு. யா, இது வந்துட்டு ஒரே அக்கௌண்ட்ல மெனி ஒர்க்ஸ் பண்ணலாம், டெஃபினெட்லி இஸ் பாசிபிள். பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 4 சர்வீஸ், அதுல இருந்து 10 அதுக்கு 30 அப்படி மாறும். QA இன்ஜினியரிங், ஓகே டெஃபினெட்லி அதோடய நான் சர்வீஸை காட்டுறதை குறைக்கிறேன். பட் நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டை கேட்குறீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நான் சும்மா சொல்கிறேன். இப்போ ஐ திங்க் QAன்னு சொன்னால் டெஸ்டிங்னு சொன்னாலும் இருக்கும், சரிங்களா? இல்லாட்டி குவான்டிட்டி சேவியர் இந்த QS முடிஞ்ச வாட்டி அப்படின்னு சொன்னால் நீங்கள் QS அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, அது என்ன குவான்டிட்டி சேவிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு 2D 3D டிசைன்ஸ் எல்லாம் பண்ண இயலும் அப்படின்னு சொன்னால், ஆட்டோகேட்லாம் இயலும்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஆட்டோகேட்லாம் சர்ச் பண்ணிக்கலன்னா நல்ல பட்ஜெட்லேயே நல்ல ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சாங்கலாம் இருக்குது. 400 ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சிக்குது, 3,728 சிங்கிளாக சார்ஜ் பண்ணிக்கிறாரு. 720 ப்ராஜெக்ட்ஸ் பேசிக் 7,000 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆர்கிடெக்சரல் பிளான்ஸ் இன் ஆட்டோகேட் 2D. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் டூ எனிதிங், ரைட்? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்கில், பை ஸ்கில்லே இல்லை அப்படின்னா கூட டோன்ட் வரிங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஃபைபருக்குள்ள வந்ததுக்கு பிறகு கூட நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்கில்லை ஆஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸ்லைடுக்குள்ளே போகிறேன். ஓகே, ஸ்லைடு உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டுங்க சிலவங்க கேட்பாங்க, ஓகே எனக்கு ஸ்கில் பக்கம் போகிற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் 40க்கு மேற்பட்ட நான் ஸ்கில் ஐடியாஸ் கொடுப்பேன். இப்போ நான் சொன்னது அந்த CCTV அப்படின்னு சொன்னால், இப்போ நான் நினைக்கிறேன் அந்த நான் ஸ்கில்குள்ள அதெல்லாம் இல்லை, நான் எடிஷன்லாம் சொன்னது. ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐ வில் லிசன் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் தவிர்த்து இப்போ நான் சொன்னதெல்லாம் தவிர்த்த மாதிரி 40க்கு மேற்பட்ட நான் ஸ்கில் ஐடியாஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஐடியாஸ் மூலமாக கூட உங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் கொடுக்க போகிறது 4 சர்வீஸ் தான், நம்ம அதில் 10 மடங்கு உங்களுக்கு அதிகமாக தரோம். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ள இயலும். கரெக்டாக
ஆஃப்டர் தட்டுங்க இதில் பாருங்க கிராஃபிக் டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட், கண்டென்ட் ரைட்டிங், வீடியோ எடிட்டிங், யூஎக்ஸ் மாதிரி இப்போ ஏஐ அது ரிலேட்டடாக கூட நீங்கள் நிறைய சர்வீசஸ் கொடுக்கலாம். ஸோ நான் ஸ்கில் ஐடியாஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் சில எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, சும்மா ஜஸ்ட் ஒரு பட்டனில் செய்கிற ஒர்க் 50 ப்ராஜெக்ட்ஸ் $10 மினிமம் சார்ஜ் பண்ணுறாங்க இருக்கு. அடுத்ததுங்க இதில் பாருங்கள் ஃபாலோ அன்ஃபாலோ பண்ணுறது இன்ஸ்டாகிராமில். இந்த சர்வீஸை பண்ணியே மாதம் ஒரு $200-300 ஏர்ன் பண்ணாங்க நீங்கள் தெரியும் சரிங்களா. ஃபாலோ அன்ஃபாலோ பண்ணுறது ஸ்டில் நான் கூட கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஆர்டர் வந்துட்டேன். இது இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணுறது எனக்கு சில டைமில் நான் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து வச்சுக்கிறேன்னு சொன்னேன், அது என்னால் இருந்துக்கிட்டு அன்ஃபாலோ பண்ணுறது, யாரையாச்சும் அதை கொடுத்த வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ அடுத்தது இமெயில் ஒன்றா இமெயில் சென்ட் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு என்ன இருக்கு. கால் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ஃபாரின் கம்பெனி, இப்போ பிபிஓலாம் யாராச்சும் ஒர்க் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் நல்லா எழுதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்டர்நேஷனல் கம்பெனிக்கு ரியல் எஸ்டேட் காலிங்ஸ்க்குலாம் ஒர்க் பண்ணலாம். வீட்டிலேருந்து நைட்டில் சரியாக ஒரு 10 மணிக்குலேருந்து ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் கால் தான் பண்ண முடியும். அவங்க லீட் தருவாங்க. ஜஸ்ட் கால் பண்ணி ஹாய், ஜஸ்ட் உங்களோட பேரை சொல்லிவிட்டு ஐம் காலிங் ஃப்ரம் திஸ் கம்பெனி அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆகிங்களா அப்படிலாம் கேட்கலாம். இஷ்யூ இல்லை. அடுத்து டைப்பிங் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து டைப் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி ஒர்க்ஸ் மாதிரி தான். பின்ட்ரெஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் டிசைன் பண்ணுறது. இப்போ ஏலாம் வந்து ப்ரோ டிசைனை கொடுத்து இது மாதிரி இந்த ஃபோட்டோ இதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் இயர் டிசைன் பண்ணோம். அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்களா ஈஸி. ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் தட் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நானும் என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் ஜஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நான் நிறைய ஸ்கில் ஐடியாஸ்லாம் போடுவேன். இன்றைக்கு கூட பிளாக் காமெண்டிங்லாம் இருக்குது. அதாவது இன்ஸ்டாகிராம்லேயோ பிளாக்லேயோ போய் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னு சொன்னால் assam.pro அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி இருக்கும். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துட்டு அதில் நீங்கள் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் ASAAM.PRO அடிச்சா நான் ஃபைவர் ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் போடுவேன். ஸோ உங்களுக்கு மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஜஸ்ட் அதுலேருந்து ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். கரெக்ட். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோங்க இப்போ யூடியூப் பேஸியோ சப்டைட்டில் ஆட் பண்ணுறது இதெல்லாம் நான் ஆரம்பத்திலே செஞ்சுட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு சும்மா ஜென்ரலாக ஷோ பண்ணுறேன்னா நீங்கள் சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். வீடியோக்கு வந்துட்டு சப்டைட்டில் டைப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இது ஃபைவரில் ஜஸ்ட் சிசி, அதாவது இப்போ ஹாய்ன்னு சொல்லலாம், நம்ம அந்த இதில் ஹாய் அப்படின்னு வர மாதிரி சப்டைட்டில் டைப் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் வந்துட்டுங்க இப்போ நீங்கள் level 1 level 2 டாப் ரேட்டட்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் காட்டினவர் வந்து டாப் ரேட்டட். இதெல்லாம் மீனிங் என்னன்னா ஃபைவரில் நீங்கள் $400 ஏர்ன் பண்ணாமல் level 1 ஐடியை ஷோ பண்ணவே இயலாது. ஸோ level 1 யாராச்சும் ஷோ பண்ணுறாங்க, இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ப்ரோ நான் level 1 என்று சொன்னால் $400 ப்ராஃபிட்டாக மேக் பண்ணிப்பான். $400 ஃபைவரை கமிஷன் அது இதெல்லாம் கழிச்சு $400 ப்ராஃபிட்டாக மேக் பண்ணாதான் உங்களுக்கு level 1 கிடைக்கும். ஸோ இது 1-2 பேர் நம்மக்கிட்ட ஏர்ன் பண்ணல. நம்மகிட்ட படித்த அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபைவரில் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்த அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் level 1 ரீச் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்த பே பண்ணி படிக்கிங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கப்புறம் நீங்கள் ₹1 பே பண்ண தேவையில்லை. தென் ஆஃப்டர் வந்து அதில் வந்து ரிட்டர்ன் தான். இதில் நீங்கள் பாருங்கள் 80,000 இல்லை ஒவ்வொரு வரும் சொல்லுவாங்க ஜெசாகலா ப்ரோ அப்ரைடில் ஏர்ன் பண்ணிட்டேன், இப்போ level 1 வந்துட்டு ப்ரோ இல்லையே பாருங்கள் $182 ஜனவரி அப்படிலாம் இருக்குது. ஸோ எவ்ரி திங் பிகாஸ் ஆஃப் யூர் கைடன்ஸ் ரைட், தேங்க்யூ ஸோ மச். level 1 ரீச். level 1 ப்ரோ செம்ம ஹாப்பியாக இருக்கிறேன். ஜெசாகலா ப்ரோ level 1 வந்துட்டேன், level 1 ரீச் ஆகிடு ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து level 2 சொன்னாங்க. அதாவது $2,000 வந்து ரீச் எடுக்கணும் மாதிரி. ஸோ level 2 பொறுத்த வரைக்கும் $2,000 சொன்னால் கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் சொல்கிறதுக்கு வேர்டே இல்லை பிரதர்ஸ், தேங்க்ஸ் அலாட். என்ன அவங்க $2,000 ஏர்ன் பண்ணிட்டாங்க. என்ன டுடே அல்ஹம்துலில்லாஹ். முதல் வந்துக்கிட்டு நான் இதில் ஏன் வந்துட்டு நமக்கு நிறைய இது கிடைக்கிறேன்னா, முதல் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி தான் அந்த level 2 அப்படின்ற பெட்ச் வந்துட்டு வரும். இப்போ அப்படி இல்லை, டேலாம் இல்லை. ஸோ ரீச் பண்ணால் மட்டும் பண்ணுவாங்க. முதல்லாம் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதியே ஒரு ஒரு லெவல் ஸ்க்ரீன்ஷாட் இறக்கும். level 1 ஏன்னா ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி தான் லெவல் குறையும் எடுக்க கூடும். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம் வந்துட்டு என்ன level 1 level 2 அப்படின்னு சொல்கிறது ஜஸ்ட் மிச்சம் கிடைச்சிட்டுன்றது இந்த மந்த் 15 level 2 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சக்ஸஸ்ஃபுல்லி ரீச் level 2 ப்ரௌட் ஆஃப் யூ பிரைடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ விஷயம் என்னன்னா பாசிபிள், எவ்ரி திங் பாசிபிள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் 5 வரக்குள்ள நான் நியூஸ் இல்லை, எனக்கு level 2 செல்லர்லாம் பார்த்ததுலாம் ஆக முடியுமான்னு திங்க் பண்ண காலம்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் level 2 ஐடியெல்லாம் கணக்குன்னு இல்லை, ஏன்னா நமக்கு தெரியும். ஸோ அது ஒரு கட்டத்துக்கு நிச்சயமாக பழகிடுங்க உங்களுக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற காசு அதிகமாக டிப்ஸ்லாம் கிடைக்கும். இதில் $10 டிப்ஸ், $15 டிப்ஸ், $20 டிப்ஸ், $60 கூட டிப்ஸ் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ விஷயம் வந்துட்டு என்ன, ஜென்ரலாக வந்துட்டு இதில் வந்துட்டு $10 டிப்ஸ் கம்ப்ளீட் அண்ட் 5, 15 அப்படி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் $50 டிப்லாம் எடுத்துருக்கிறேன். ஸோ விஷயம் என்னன்னா, நீங்கள் இவ்வளோ தந்தால் போதுமென்று சொல்கிறதுக்கு மேலதிகமாக கூட அவங்க உங்களுக்கு டிப்பாக பே பண்ணுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் என்னோட ஐடியிலலாம் போய் பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலாக நாங்கள் அந்த ஐடியில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போட்டிப்பேன்.
ஒரு ஐடி தான், அது ஒரு ஐடி, அதில் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் செய்வேன், ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் செய்வேன் மாதத்துக்கு. எனக்கு அதில் டாலரோட வேல்யூ வந்துட்டு $138 சம்திங் வரும். ஸோ நான் ஈச் அண்ட் எவ்ரி மந்த்துங்க அந்த ஐடியிலேருந்து $100 அடிப்பேன், சும்மா அடிப்பேன். அதாவது அந்த அந்த ஒரு ஒர்க் மட்டும் தான் பண்ணுவேன், நான் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வேலையும் அந்த ஐடியில் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு வருஷம் முடிஞ்சாலே சும்மாவே எனக்கு என்ன ஒரு $1200 நமக்கு என்ன ஒரு பக்கத்தில் சேவிங் ஆகுது. கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு $1000 சொல்கிறதுங்க. ஒரு ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம், ஒரு ஐஃபோன் சரி வாங்கலாம் எண்ட் ஆஃப் த டே, ரைட்? ஸோ அப்படி கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்க, ஒரு சைட் ஹாசல் மாதிரி பண்ணிக்கிங்க, பிரச்சனை இல்லை. அதுலேயும் நான் நீங்கள் சொன்ன நம்பிக்கைகள் இல்லை, நான் இன்னொரு வீடியோ தான் போடணும். ஒரு பையர் இருக்கான், அவன் தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானா இல்லை ஆட்டோமேட்டிக்காக அது நடந்திருக்கா அது தெரியாது. ஒவ்வொரு மாதமும் எனக்கு ப்ராஜெக்ட் தருவான், ஆனால் சும்மா டெலிவரி பண்ணுவேன். $5 ப்ராஜெக்ட் தான் தருவான், சும்மா டெலிவரி பண்ணுவேன், அது எக்ஸப்ட் தான் ஆயிடும், ரிவ்யூலாம் எழுத மாட்டான். ஈச் அண்ட் எவ்ரி மந்த் $5 சும்மா விழுந்துட்டு இருக்கும் அந்த ஐடியில். ஸோ அப்படி சில விஷயங்கள்லாம் அது சில ஃபென்டசின்னு சொல்லுவாங்க. அதாவது பையர் ஆர்டர் பிளேஸ் பண்ணுற ஆளே இல்லை, சும்மா அந்த காசு சும்மா கிடைக்கும், ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் நம்ம செஞ்சு மிக்க மாட்டோம். ஸோ கிஃப்டாக கிடைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபைவரில் நடக்கும். அண்ட் இப்போ ட்ரெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேர்னிங் பண்ண போறீங்களேன்டாங்க, N9 அது இந்த ஜெமினை, ChatGPT அதெல்லாம் வேறு லெவலில் யூஸ் பண்ணுவீங்க. நிறைய ஏஐலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் ஃபைவர் ட்ரை பண்ணலாம். 2026 வேறு லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நம்மளோட 13 சாப்டர் செஷன்ஸில் என்ன படிப்போம்னா ஃபைவர்னா என்னென்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி எல்லாம் கிளியர் ஆகிடும். பேசிக் டீட்டெயில்ஸ், ஃபைவர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அது இது எல்லாமே படிப்போம். அடுத்தது பையர் அக்கௌண்ட், செல்லர் அக்கௌண்ட் டிஃப்ரெண்ட், அது எப்படி அக்கௌண்ட் கிரியேஷன் பண்ணுறது, அதை எப்படி பக்காவாக ரெடி பண்ணுறது, SEO ஆப்டிமைசேஷனில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அக்கௌண்ட் ரெடி பண்ணுறது அப்படின்றது ஃபுல்லாக டீச் பண்ணுவோம். அடுத்து ஃபைவருடைய அனாலிட்டிக்ஸ், ஃபோரம், டேஷ்போர்ட், ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ ஃபைவருக்குள்ளே இதுதான் இதுக்கு தான் இருக்குது அப்படின்றதுலாம் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் கிக்ன்னு இருக்கு, இதில் 6 சாப்டர்ஸ் இருக்கும் தனியாக, ரொம்ப பெரிய சாப்டர்ஸ். டைட்டிலில் இருந்து, அதாவது ஒரு டைட்டில் எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு டைட்டில் எந்த கீவேர்ட் கொடுக்கணும், எந்த கீவேர்ட் கொடுக்கக்கூடாது, கேட்டகரி எப்படி டிசைன் பண்ணணும், ஹேஷ்டேக் எப்படி டிசைன் பண்ணணும், தென் ஆஃப்டர் வந்துட்டு ப்ரைஸிங், ட்ரிபிள் பேஸ் ப்ரைஸிங் எப்படி இருக்கணும், எக்ஸ்ட்ராஸ்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அதில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது, அதுக்குரிய செட்டப், என்ன சேவைஸுக்கு எப்படியான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், FAQ டெக்னிக்ஸ். தென் ஆஃப்டர் வந்துட்டுங்க உங்களுடைய ரிக்வயர்மெண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோவில் கேன்வாவில் போர்ட்ஃபோலியோ டிசைனிங் ஃபுல்லாக படிப்போம். அண்ட் அது வந்து தனி சாப்டராகவே போர்ட்ஃபோலியோ என்னென்ன ஒரு சாப்டர், போர்ட்ஃபோலியோ டிசைனிங்க்கு ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஈஸியாகவே கென்வாவும் நீங்கள் ரிலேட்டடாக படிப்பீங்க. ஸோ ஒரு ஐ கேச்சிங் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு கென்வா ப்ரோ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்கில் இருக்கிறவங்க ஸ்கில் பேஸிஸில் போகலாம், ஸ்கில் இல்லாதவங்க 40க்கு மேற்பட்ட நான் ஸ்கில் ஐடியாஸ் இருக்கும். சப்போஸ் அதில் எந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை வச்சு கூட நீங்கள் ஃபைவர் அக்கௌண்ட் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்தது கிக்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ ரேங்கா ஆல்ரெடி அடுத்து என்ன பண்ணணும், ஸோ ஒரு கிக் சரியாக ஃபங்க்ஷன் ஆல்ரெடி அடுத்த ஸ்டெப் என்ன, அதெல்லாம் படிப்போம். இன்பாக்ஸுக்குள்ள வந்து உள்ளுக்குரிய விஷயங்கள், ஒரு பையஸ் வந்து என்ன மாதிரி பேசணும், எப்படி பேசணும், ஸோ எப்படி அவங்கள கஸ்டம் ஆஃபர்ஸில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இருக்குது, அதுக்குள்ளே எப்படி எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் வந்துட்டு மேக் பண்ணுறது. அண்ட் ஆர்டர்ஸில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அதை வந்துக்கிட்டு இப்போ ஒரு ஆள் வந்துட்டு ஒரு சர்வீஸ் தரலாம், எடிஷனல் சர்வீஸ் உங்கள்கிட்ட கேட்கலாம், அப்படி கேட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா எப்படி ஆட் பண்ணுறது, மேபி டைம் முடிஞ்சுன்னா அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ப்ராப்ளம் ஆகிடுன்னு சொன்னால் அது எப்படி ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கேன்சல் பண்ணுறது, இந்த விஷயங்கள். தென் ஆஃப்டர் வந்துட்டு ஒரு விட்ரோவல் வந்துட்டு எப்படி அடிக்கணும், ஸோ விட்ரோவல் பண்ணக்குள்ள வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபைவர் ஐடி வெரிஃபிகேஷன், அடுத்தது ஃபைவருடைய பேவனியர் அக்கௌண்ட் கிரியேஷன், அதுக்குள்ள பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுலேருந்து ப்ரொஃபைல் ஐடி வெரிஃபைட் ஆகிறது வரைக்கும். தென் ஆஃப்டர் வந்துட்டு ஃபைனல் ஃபைவர் இன்கம். ஸோ எங்களுடைய அஸ்வஸருடைய வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அவருடைய இன்கமில் வந்துட்டு அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணாரு, அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஸோ அதுக்குரிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஃபைனல் கிளாஸில் ஒரு ஃபுல் சாப்டராகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஐடியா வந்து வந்திருக்கும், வை யூ ஷுட் ஸ்டார்ட் நவ் ஃபைவர் அப்படின்றது. ஸோ இப்போ இதில் நீங்கள் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸை வந்து $7 யூட்டிலைஸ் பண்ணி கொடுங்க. ஸோ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லுவீங்க, இந்த பெஸ்ட் லெக்சஸ் இந்த சப்போர்ட் டீம் அப்படின்னு சொல்லுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டியூரிங் த செஷன் ஐ லேர்ன் லாட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைவருடைய ஃபீட்பேக்கை வந்து செக் பண்ணிங்கன்னா யூடியூப்லாம் இருக்கும், நீங்கள் அதுலேயே வந்துட்டு ஃபுல் அப்டேட் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ஏற்கனவே படித்தவங்க வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. தென் ஆஃப்டர் வந்துட்டு காமன் அண்ட் ப்ராக்டிக்கல் டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ்ன்ற ஒரு சர்வீஸ் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ்லங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எல்லா ஃபைவர் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்போர்ட் அந்த ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ்ல இருந்து ப்ரொவைட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கூகுள் ரிவ்யூஸில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். எங்கள் கூட இருக்கிறதுலேயே பெஸ்ட்டுன்னு சொல்கிறதே ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் தான். ஏன்னா சில டைமில் நீங்கள் ரீசெண்ட் பீரியடில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மிட் நைட்டில் கூட they support some of the students. ஸோ எனக்கு தெரியாது எந்த இன்ஸ்டியூட் ராஜும் மிட் நைட்டில் 12 மணி 1 மணிக்கெல்லாம் டவுட் கிளியர் பண்ணுவாங்களா அவங்களுக்கு இருந்துக்கிட்டு அப்படின்ட்டு. பட் வி வில் டூ அவர் பெஸ்ட். நாங்கள் இதை
ஒரு மேக்ஸிமம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இருந்து கிடைச்சா போதும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ டெடிகேட்டடான டீம் தான் எழுதுகிறது. ஸோ நீங்கள் வேண்டிய டவுட்ஸை கேட்கலாம். ஈவன் ஜூம் கிளாஸ்லாம் கேட்பாங்க, நீங்கள் ஜூமில் வந்து கொஞ்சம் சொல்லி தரீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. வாய்ஸ் நோட் போடலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸை போட்டு கீவேர்ட்ஸ் மட்டும் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அதில் எவ்வளோ ப்ரையாரிட்டி பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்கும். அண்ட் கிளாஸ்லேயே நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் மேபி இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தர் டவுட்ஸ் இதில் இருந்துச்சு, இந்த செஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு 5 minutes டைம் ஒன்று தாருங்க, நீங்கள் எனக்கிட்டே கேளுங்க. அப்படி உங்களுக்கு அது தவிர்த்து இப்போ கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இருக்கக்குள்ள ஏதாச்சும் ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் டீமை வந்துட்டு இல்லை பண்ணலாம். இப்போதைக்கு இந்த நம்பர் தான் ஒர்க்கில் இருக்குது, +919 600 919 711. இது வந்து இந்தியா நம்பர். பட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்களா ஓகே. நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்கா நம்பர்லேருந்து கால் நீங்கள் பேசிக்கலாம். கால் பண்ண சொன்னால் சரி. நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா சொன்னாலும் நீங்கள் கால் பண்ண சொன்னீங்கன்னா டைரக்ட் காலும் வரும். ஸோ இந்த நம்பர் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் தான் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக ஏதாச்சும் கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கால் மீன்ஸ் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா டீம்லேருந்தே கால் பண்ணுவாங்க. ஒரு 12 எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட தாராளமே ஆட்ட வேணாலும் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் செஷன் ரிலேட் உங்களுக்கு இந்த 5 அப்டேட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு முதல் செஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுது. இது ஃபஸ்ட் கிளாஸ் தான். செகண்ட் கிளாஸ்லேருந்து எல்லாமே ஜூமில் அந்த பெச் பெக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன அதுக்குள்ள வேறு இன்டெக்ஸ் எதுவும் இருக்காது. அண்ட் உங்களுக்கு இப்போ வேறு ஏதாச்சும் இப்போ எனக்கு 5 எனக்கு ட்ரஸ்டட் அண்டு ஓகே நான் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் ஆகுங்க. இல்லை நான் இதுக்கு ஃபர்தர் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் நீங்கள் இதை கேட்டுட்டு நான் ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக கேளுங்க. ஓகே சார், அப்டேட்டில் க்ளவுட் அக்கௌண்டிங் செஞ்சால் ஏர்ன் பண்ண முடியுமா? டெஃபினெட்லி க்ளவுட் பேஸ் அக்கௌண்டிங்லாம் ஃபைவர்லேயே சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபைவரையும் சிபிஐயும் லேர்ன் பண்ணீங்க, க்ளவுட் பேஸ் அக்கௌண்டிங் லேர்ன் பண்ணிங்கன்னா ஓகே. இந்த சிபிஐ வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லி ரெக்கார்டட் செஷன் தான். நீங்கள் தாராளமாக அதில் டெலி, குயிக் புக், ஐ திங்க் ஜோஹோ புக்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் ஃபைவரில் தனியாக நீங்கள் டெலி ப்ரைம் அக்கௌண்டனாக கூட ஒர்க் பண்ணிக்கலாம், அக்கௌண்டிங் சர்வீசஸ் கொடுக்கலாம். ஹைபே பண்ணுவாங்களா அப்படின்னு டைப்பிங் பேஸ்ட் ஆன் டைப்பிங், அதாவது உங்களுக்கு வார ப்ராஜெக்ட்ஸை வச்சு எத்தனை பேஜஸ் எப்படியான டைப்பிங் அதில் ஏதாச்சும் லேஅவுட்ஸ் ஒர்க்லாம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 1 monthலையா அப்படின்னு கேட்குறீங்க. 1 monthலன்னா எதை கேட்குறீங்க அப்படின்னு இல்லைங்க. இதில் லெவல் 1 என்ன நான் ஆல்ரெடி அதை சொல்லிட்டேன். $400 ஏர்ன் பண்ணி அதோட சரி சில ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது, அதையும் முடிச்சிக்கலாம், லெவல் 1 வரும். அண்ட் 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்டால் ஆமாம் 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். என்னுடைய லெவல் 2 ஐடி ஒன்று சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, நான் மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான். நீங்கள் வேறு கம்ப்யூட்டர் வேறு வைஃபை வச்சு நீங்கள் 2 அக்கௌண்ட் வேறு பேரில் செஞ்சுக்கலாம். ஓகே, ஐடி நேமாக கேட்குறீங்க, அதாவது நீங்கள் இந்த ஐடி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் ஐடின்னு சொன்னால் இதுதான். ஸோ இது என்னுடைய பர்சனல் ஐடி. ஸோ நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். இல்லாட்டி அதில் நிறைய ஃப்ரீலான்சிங் வீடியோஸ் தான் போட்டிருப்பேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க கைஸ். கிளாஸ் மிஸ் ஆகிட்டா ரெக்கார்டிங்ஸ் தருவாங்களா? டெஃபினெட் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் லைவ் கிளாஸ் வந்துட்டு கட்டாயம் அட்டென்ட் பண்ணணும். உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு எல்எம்எஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், +91 600 919 711, இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ அதுக்குரிய பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிக்கொள்ளும். ஓகே, கொஞ்சம் அதில் எழுதாதீங்க. இந்த ஐடியாஸில் வேணா நீங்கள் எனக்கிட்ட ஏதாச்சும் மெசேஜ் பண்ண போகிறீங்களா பர்சனலாக நீங்கள் இதுக்கு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் அடுத்ததுங்க ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். பே அவுட்ஸ் மெத்தட் என்னது அப்படிங்கன்னா ஃபைவரில் வந்துட்டு பே அவுட்ஸ் மெத்தட் வந்துட்டு பேபாலும் இருக்குது, பேயோனியரும் இருக்குது. இந்தியாவில் இருக்கிறவங்க உங்கள் நாட்டில் இல்லாட்டி ஏதாச்சும் நாட்டில் இருக்கீங்க பேபால் சப்போர்ட்னா நீங்கள் அதை கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பேயோனியர் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக பிசி வேணுமா? பிசி இருந்தால் நல்ல ப்ராக்டிகல் செஷன்ஸ் எல்லாம் பண்ணக்குள்ள பிசி பிளே ஸ்டேஷன் எக்ஸ்போஸ் கேம்ஸ் பிளேன் பண்ணி ஏர்ன் பண்ணலாமா? நானும் அந்த விஷயத்தான் பண்ணி பிசி கேம்ஸ் வந்துட்டு ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணலாங்க. நானே பர்சனலாக GTA Vice City 5 வந்துட்டு Vice Cityயில் GTA 5னுடைய கேம் பிளே எல்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுக்குறது தான். அதெல்லாம் ஆர்டர் கிடைக்கும். நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ்னு போடுங்க. ஓகே, ஃபீஸ் டீட்டெயில்ஸுக்கு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்களா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோடய வந்துடும். அண்ட் ரெக்கார்டிங்ஸ் தருவீங்களா? அது நான் இது கிளாஸ் பேமெண்ட்டுன்னா ரெக்கார்ட்ஸ் தருவோம் சொல்லிட்டேன். நீங்கள் பேமெண்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸுக்கெலாம் கஸ்டமர் சப்போர்ட் நம்பருக்கு போட்டுடுங்க. ஓகேங்களா? ஐ ஆல்ரெடி ஜாயின் ஒன்றின் ரஹ்மான் சிரஞ்சீவன் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்களா? சூப்பர் ப்ரோ. செந்தில் கதீர் ஓகே. நாங்கள் எப்படி எதை வச்சு சார்ஜ் பண்ணுறதா? எதுக்கு கேட்குறீங்க எதை வச்சு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு? ப்ராஜெக்ட்ஸோட வேல்யூ வச்சு தான் நம்ம ப்ரைஸிங்கை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் நான் டிகிரி ஒன்றும் ஹெச்என்டி ஒன்றும் ஃபாலோ பண்ணிக்கொண்டு ஃபைவர் ஃபாலோ பண்ணலாம் ஈஸியாக? டெஃபினெட்லி. நானே டிகிரி படிச்சுட்டு இருக்கலாங்க, ஃபைவர் ஸ்டார்ட் பண்ணேன். அது இல்லை ப்ரெஷர்லாம் இருக்காது, ப்ரெஷரே இருக்காது. ஸ்டில் நான் ஃபைவர் சைடு நான் ஜாப் செஞ்சு அதாவது அப்ரைட்டில் வந்து சிடிஓவாக இருக்கிறேன். ஸோ நிறைய நான் இந்தியா பிரான்ச் நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன். இது ஸ்டில் நான் ஃபைவர் பண்ணுறேன் தான், இல்லைன்னு இல்லை. இது ஸ்டில் நான் படிச்சுட்டு எல்எல்பி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் வராது. CapCut ப்ரோ எடிட்டிங் பண்ணலாமா? டெஃபினெட்லி பண்ணலாம். CapCutல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
ஸோ கிளாஸ் ரெக்கார்டிங் கிடைக்குன்னு சொல்லிட்டேன். ChatGPT, Gemini, Grok with டெஃபினெட்லி நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது ஏஐ பேசிஸில். ஒரு கிளைண்ட் சொன்னீங்க, அது அந்த ஐடி ப்ரோ அது வந்துட்டு காங் வெக்டர் அப்படின்னு KONGVCTOR. ஓகே, கிளாஸ் ரெக்கார்டிங் சொல்லிட்டேன். பேமெண்ட் பேஅவுட்ஸ் மெத்தட் என்ன திரும்ப திரும்ப கேட்டிருக்கீங்களே. என்ஐசி அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்ஐசி வச்சு பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்ல இருந்தா. ஓகே, மேக்ஸிமம் நம்ம இப்போதைக்கு 4 சேவ்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் 10 30 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும். பிசி இல்லாமல் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னா ஸ்டார்ட் பண்ணலாங்க. நான் ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஒரு பிசி ஒரு டெம்பரரியாக கொஞ்சம் காலத்துக்கு சரி இருக்கணும் அந்த அக்கௌண்ட் செட்டப்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு. திரும்ப திரும்ப நிறைய இது வர மேய்க்குது எனக்கு ப்ரோ. ஸ்ரீலங்கா பேமெண்ட் மெத்தட் வந்துக்கிட்டு ஃபைவரில் வந்துட்டு அது பேவனியர் தாங்க, அதில் பேங்க் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம அதெல்லாம் படிப்பிப்போம். அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டேரெக்டாக கிரியேட் பண்ணிக்கலாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு, பட் கிரியேட் பண்ணுற மெத்தட்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் படிப்பிப்போம். நீங்கள் எந்த பேங்க்னாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், கமர்ஷியல், பிஎஸ்சி, whatever, பட் கமர்ஷியல் இஸ் மச் பெட்டர். நான் ஆல்ரெடி ஃபைவரில் ஒர்க் பண்ணுறேன், ஃபைவர் இஸ் குட்னு சொல்லிக்கிங்க, சூப்பர்புங்க. ஒர்க்கிங் டேட்டா சயின்ஸ், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், டேட்டா சயின்ஸுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் டே ஜாயின் பண்ணலாமா கோர்ஸ்ன்னு கேட்டீங்களா? இல்லை ப்ரோஸ், ஏன்னா நெக்ஸ்ட் அப்போ ஃபீ என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுலாம் தெரியா. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்ரைட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதில் இந்த ஃபீக்கும் இப்போ இருக்கிற ஃபீக்கும் கடும் டிஃப்ரெண்ட். அண்ட் இப்போ மேபி ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அதெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் பழைய ப்ரைஸுக்கே செட் ஆகிடும். ஸோ அதுக்கு ஆஃபர்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, ஓகே, இன்னும் ஆர்டர் வரல சார். டேட்டா என்ட்ரியா வருங்க. நீங்கள் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணிக்க மாட்டீங்களே. எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ஸ்டீலரோட உள்ள ரீசன் என்ன வரைக்கும் அது உங்களோட ஐடி செக் பண்ணால் தான் விளங்கும். ஸ்டூடெண்ட் சப்போர்ட் டிபார்ட் நீங்கள் ஸ்டூடெண்டாக வந்தீங்களா பண்ணலாம். இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 18 வயசு ஆகிக்கிற அவசியம் இல்லைங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணது என்னுடைய டேடாட டீட்டெயில்ஸை வச்சு தான், எங்கள் டேடியோட டீட்டெயில்ஸை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது நீங்கள் உங்களோட பேரில் 18 வயசு கீழே இருந்தீங்கன்னு சொன்னால் பேனியர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிடலாம். ஃபைவர் ஸ்டார்ட் பண்ணுறது 13 வயசு இருந்தாலே போதும். பட் பேனியர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 18 வயசு ஆகி இருக்கணும். பட் உங்களோட டேடியோட நேம்லேயோ மம்மியோட நேம்லேயோ உங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை வச்சு நீங்களே சேவ்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்கு மேலதிகமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு சொன்னால் டெஃபினெட்லி நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிளியர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். Okay, thank you so much guys. See you on another session. Class la meet pannalam. Okay, thank you.